ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி வாய்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு புது நாவல் தான். வாங்க கதைக்குள்ள போகலாம். பகுதி 1. ராதிகா, நீ இன்னும் ரெடி ஆகல? குரல் கேட்டு ராதிகா தன் தலையை திருப்பினாள். கண்களை மெல்ல சிமிட்டி சிரித்த அவள் மறுபடியும் கண்ணாடியின் பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டாள். அவளது அலங்காரம் முடியும் தருவாயில் இருந்தது. சீக்கிரம் புறப்படுமா, பிரதாப் வரப்போற ஃப்ளைட் இன்னும் 1 மணி நேரத்துல வந்துரும். நம்ம கார் ரெடியா இருக்கு. கமான், சீக்கிரம் சொல்லிவிட்டு அம்மா வாசலுக்கு வந்தாள் அவசரமாக. விமலா, கொஞ்சம் நில்லு. சடாரென கழுத்தை ஒடித்து திருப்பினாள். என்ன? அவள் கேள்வியில் வெறுப்பும் நெருப்பும் இருந்தது. விமலா, நான் உன் புருஷன், தெரியும். ராதிகா நம்ம பொண்ணு. அப்படியா? தேங்க்ஸ். நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? இப்ப எனக்கு எதுவும் நேரம் இல்ல. என் தம்பி பிள்ளை பிரதாப் 2 வருஷம் கழிச்சு லண்டன்ல இருந்து வர்றான். அவனை வரவேற்க நானும் என் மகளும் போகணும். நேரமாச்சு, வழிய விடுங்க. அது விஷயமா தான் நான் உன் கூட பேசணும். சாரி, அப்புறம் பேசலாம். டிரைவர், வண்டியை ரெடி பண்ணு. ராதிகா, நீ ரெடியா? வந்துட்டேன் மம்மி. குரலை தொடர்ந்து ஏராளமான அலங்காரத்தோடு ஒரு தேர் போல அசைந்து வந்தாள் ராதிகா. அப்பாவே கண்களை தலைத்துக் கொள்ளும் அளவு அப்பட்டமாக இருந்தாள். இருவரும் அவரிடம் சொல்லிக் கொள்ளவில்லை. கார் கதவு அடித்து சாத்தப்படும் ஓசை தொடர்ந்து தெருமுனையில் கார் புள்ளியானது. அவர் பெருமூச்சு விட்டார். லேசாக கசிந்த கண்ணீரை கண்களை சிமிட்டி அடக்கிக் கொண்டார். தன் அறைக்குள் நுழைந்து கட்டிலில் சரிந்தவர் மல்லாந்து படுத்து கண்களை மூடிக்கொண்டார். அவரது உதடுகள் அந்த பெயரை மெலிதாக உச்சரித்தன பலமுறை. அது மீனாட்சி. பகுதி 2. விமான நிலைய லவுஞ்சில் விமலா ஒரு தவிப்புடன் உட்கார்ந்திருந்தாள். விமானம் வந்து சேர இன்னும் 10 நிமிடங்களே இருந்தன. ராதிகா ஏதோ ஒரு ஆங்கில புத்தகத்தை மேய்ந்தபடி பார்வையை அடிக்கடி சுழற்றி கொண்டிருந்தாள். மம்மி, என்னடா, பிரதாப்போட ஆபீஸ் ஆட்கள் யாரும் வரலையா அவரை ரிசீவ் பண்ண? தெரியலையே. ஆபீஸ்ல இருந்து பயிற்சிக்கு அனுப்பித்தானே 2 வருஷமா லண்டன்ல இருக்கான். கண்டிப்பா வந்திருப்பாங்க. நமக்கு தெரிஞ்சிருக்காது. விமானம் வந்து கொண்டிருப்பதாக அறிவிப்பு வர விமலா எழுந்தாள் அவசரமாக. ஆகாயத்தில் ஒரு அலுமினிய புள்ளி தென்பட்டது சன்னமாக. ராதிகாவும் எழுந்திருக்க லவுஞ்சில் 4-5 பேர் அவரது மார்பை ஆங்கிலத்தில் அலசிக் கொண்டிருந்தார்கள் அவசரமாக. விமானம் தரை தொட்டு எக்ஸலேட்டர் இணைக்கப்பட்டு கதவு திறந்ததும் 8வது நபரா உச்சியில் உதித்தான் பிரதாப். விமலா கையை அசைத்தாள் வேகமாக. செக்யூரிட்டி செக் முடிந்து தன் உடைமைகளை சேகரித்துக் கொண்டு பிரதாப் வெளிப்பட்டதும் விமலா ஓடி வந்து அவன் கையை பிடித்துக் கொண்டாள். ஹாய் ஆண்டி, மாலையை போடுறாது. ராதிகா அவனது மாலை போட விமலா சின்னதாக கைத்தட்டினாள். பிரதாப் கண்கள் அவசரமாக லவுஞ்சில் அலைந்தன. யாரப்பா பாக்குற? எங்க ஆபீஸ்ல இருந்து யாரும் வரலையே. ஏன்? சரி விடு, நாங்க 2 பேரும் வந்துட்டோமே. நான் பயிற்சி முடிஞ்சு வர்றது தெரியுமே. டெலக்ஸ் தந்தனே. எங்க எம்டி பெரிய வரவேற்பு தருவாருன்னு எதிர்பார்த்தேன். ஏன் யாரும் வரல? நாளைக்கே போய் சண்டை போடு, இப்ப வா. அவர்கள் இருவரையும் தொடர்ந்து காரை நோக்கி நடந்தான். அவனிடம் உற்சாகம் தொலைந்து போயிருந்தது. கார் வீட்டு வாசலில் நிற்க, இரு, உள்ள வந்துராத பிரதாப். நான் போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வர்றேன். ராதிகா, நீயும் வராத. விமலா உள்ளே ஓடினாள். ஆரத்தியோடு நொடியில் திரும்பி, ராதிகா, தம்பி பக்கத்துல நெருங்கி நில்லுடி. அப்படிதான். ஆரத்தி எடுத்து திலகம் வைத்து உள்ளே அழைத்தாள். என்ன ஆண்டி, மாப்பிள்ளைக்கு தர்ற வரவேற்பு மாதிரி இருக்கு? நீதானடா ராஜா என் மாப்பிள்ள. நோ, இன்னும் அந்த உறவு ஏற்படல. 1 மாசத்துக்குள்ள நடந்துரும். அடுத்த 8ஆம் தேதி முகூர்த்த நாள். நாள் குறிச்சு வச்சாச்சு. நீ வந்ததும் உன் விருப்பப்படிதான் பத்திரிக்கை அடிக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். அது சரி, அங்கிள் எங்க? உள்ள இருப்பாரு, விடு. நீ போய் ரெஸ்ட் எடு. சாயங்காலம் உனக்காக ஹோட்டல்ல ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருக்கேன். ராதிகா, அவனுக்கு வேண்டியதை பண்ணு, போ. பிரதாப் உள்ளே நுழைய ராதிகா அவனை பின்தொடர்ந்தாள். விமலா தன் அறைக்குள் நுழைந்து சேலையை அவிழ்த்தாள். விமலா திரும்பினாள். நான் உள்ள வரலாமா? என்ன வேணும்? ஒரு புருஷன்கிட்ட மனைவி கேட்கிற கேள்வி இல்ல இது. சரி, கதை பேச எனக்கு நேரம் இல்ல. சீக்கிரம் சொல்லுங்க. கல்யாணம் நடக்க போறது நிச்சயம்தானா? ஏன், அதுல என்ன சந்தேகம்? இன்னைக்கு நடக்க போற பார்ட்டியில அதை பகிரங்கமா அறிவிக்க போறேன். என்ன ஒரு வார்த்தை கேட்கல நீ? எதுக்கு கேட்கணும்னா? ராதிகாவை விதைச்சதுனா, ஆனா சுமந்ததுனா, பெத்ததுனா, வளர்த்ததும் நான் தான். இந்த அத்தனை சொத்துக்களும் இந்த வீடும் என்னது. ஒரு சின்ன தொழிற்சாலைக்கு நான் அதிபதி. ஆனா நான் உன் புருஷன். சோ வாட்? எங்க அப்பா 20 வருஷத்துக்கு முன்னால செஞ்ச ஒரே தப்பு. விமலா, நான் ஒரு ஆம்பளை. அதான் ராதிகா பிறந்துட்டாளே, அது ஒண்ணுதான் சாட்சி. அளவுக்கு மீறி என்னை நீ அவமானப்படுத்துற. சீற்றத்துடன் நிமிர்ந்தாள் விமலா. தன் தீ விழிகளால் கணவனை விரித்தாள். தோ பாருங்க, என்ன உங்க எண்ணம்? ராதிகா பிரதாப் கல்யாணம் நடக்க கூடாதுன்னா? ஆமா. ஏன்? பிரதாப் நல்லவன் இல்ல. என் பொண்ணு வாழ்க்கை நாசமாயிரும். உங்களை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு
என் வாழ்க்கை நாசமாகலையா? ஒண்ணுமில்லாத உங்களையே நான் புருஷனா ஒத்துக்கலையா? என் தம்பி பிள்ளை தாய் தகப்பனை இழந்து 10 வயசுல என் பராமரிப்புல வந்தவன் இன்னைக்கு ஃபாரின் போய் திரும்பி இருக்கான். அவனை விட அந்தஸ்துள்ள பையன் யாரு? விமலா, அவனுக்கு ஏற்கனவே கல்யாணமாச்சுன்னு எனக்கும் தெரியும். அது அவன் வாழ்க்கையில நடந்த ஒரு விபத்து. அவதான் இப்ப இல்லையே, என்ன தடை? விமலா, பாருங்க, இதுக்கு மேல நீங்க பேச வேண்டாம். அப்படியே பேசுற உத்தேசம் இருந்தா இனிமே இந்த வீட்ல உங்களுக்கு இடமில்ல. எனக்கு நிறைய வேலை இருக்கு, வர்றேன். சரையலென அவள் வெளியேறி விட்டாள். சற்று நேரத்தில் விமலாவின் குரல் கேட்டது உரைக்க. ராதிகா, நான் வெளியே போயிட்டு வர்றேன், தம்பியை கவனிச்சுக்க. சரி மம்மி. கார் புறப்பட்டு போனது. அவர் மனதுக்குள் எரிமலை குமுறிக் கொண்டிருந்தது. இல்ல, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. இதை நடக்க விட மாட்டேனா? அவசரமாக எழுந்தார். பகுதி 3. பிரதாப், இந்தாங்க ஜூஸ். கண்ணாடி கோப்பையில் பழச்சாறுடன் உள்ளே நுழைந்தாள் ராதிகா. அத்தை எங்க? அம்மா வெளியே போயிட்டாங்க. கதவை சாத்திட்டு வாயேன். அது திறந்தே இருக்கட்டும். யாரும் இந்த ரூமுக்கு வரமாட்டாங்க. அவளை சடாரென இழுத்தான். உஷ், என்ன இது? பழச்சாறு தழும்பாதா? பழச்சாறு மட்டும்தான் தழும்புதா? கண்ணடித்தான். விடுங்க பிரதாப், நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அதான் அடுத்த மாசம் நடக்க போகுதே. அதனாலதான் இதெல்லாம் வேண்டாம்னு சொல்றேன். அது அப்புறம் நடக்கட்டும், இது இப்ப நடக்கட்டும். சட்டென அவள் காது மடல்களை கடித்தான். வலிக்குது, வா இப்படி. முரட்டுத்தனமாக அவளை இழுத்து தன் மேல் சரித்து கொண்டான். நான் வரலாமா? குரல் கேட்டு ராதிகா சடாரென எழுந்தாள். வாசலில் அப்பா எரிச்சலோடு அவரை பார்த்தாள். பிரதாப், நான் உன்னோட பேசணும் கொஞ்சம். ராதிகா ஆவேசமாக அவரை நெருங்கினாள். உங்களுக்கு பண்பாடே கிடையாதா? ஏமா அப்படி கேக்குற? 2 பேர் தனியா ஒரு அறையில இருக்கும்போது இப்படிதான் திடும்னு வந்து நிக்கிறதா? கல்யாணம் ஆகாத 2 பேர் இப்படி தனியறையில இருக்கிறதே நம்ம ஊர்ல பண்பாடு இல்லம்மா. நீ போமா வெளியில, நான் அவன் கூட பேசணும். நான் அனுமதிக்க மாட்டேன். போடி வெளிய. கெட் அவுட் ஐ சே. ராதிகா மிரண்டு போனாள். பிரதாப் அவரை எரிச்சலோடு பார்த்தான். ராதிகா, நீ போ. ராதிகா விலக அவர் கதவை சாத்தினார். கதவின் மேலே சாய்ந்து நின்று அவனை முறைத்தார். என்ன வேணும் உங்களுக்கு? என் மகளை விட்டுறணும் நீ. அப்படின்னா உன்னால இவ்வளவு நாசமாக கூடாதுன்னு சொல்றேன். இதுக்கு என்ன அர்த்தம்? பிரதாப், மனச மறைச்சு நடிக்காத. நீ லண்டன்ல 2 வருஷம் இருந்திருக்கலாம். ஆனா பழச நான் மறக்கல. வாட் யூ மீன்? நான் பழசுன்னு சொன்னது மீனாட்சிய. சட்டென அவனது முகம் நிறம் தப்பியது. ஆழமான இருட்டுக்கு போய் மீண்டும் பழைய நிலைக்கு வந்தது. சட்டென சிரித்தான். ஏன் பிரதாப் சிரிக்கிற? அது கடந்த காலம். இருக்கலாம். ஆனா என் மகளோட எதிர்காலம் ஏமாற்றமா முடிய நான் சம்மதிக்க மாட்டேன். நான் யார்கிட்டயும் எதையும் மறைக்கல. மீனாட்சி பத்தி அத்தை, ராதிகா எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் நோ, ஒரு பக்கத்தை தான் உலகத்தை நீ காட்டியிருக்க. இன்னொரு பக்கம் யாருக்கும் தெரியாது. மிஸ்டர் மதனகோபால், நீங்க போகலாம். நான் உன் மாமா. அத்தையே உங்களை தன்னோட புருஷனா ஒத்துக்கல. அப்புறம்தானே நான் ஒத்துக்க. அவுட். உன் திமிர் அடங்கும் ஒரு நாள். தேங்க்யூ. அட்டகாசமாக சிரித்தான். அவர் தலை குனிந்து வெளிப்பட்டார். ராதிகா வாசலில் நின்றிருந்தாள். இங்கேயும் முயற்சி தோல்வியா? நீங்க எனக்கு நிஜமாவே அப்பாதானா? என்னை வாழ விடாம தடுக்க அப்படி என்ன ஆசை உங்களுக்கு? அம்மாடி, நீயாவது என்ன பேச விடுறியா? என்ன பேச போறீங்க? மீனாட்சி அவரோட முதல் மனைவி, இதுதானே? அது அவர் வாழ்க்கையில ஒரு கெட்ட கனவு. அவர் அதை மறந்தாச்சு. எனக்கும் அவரை கணவரை அடைய பூரண சம்மதம். நடுவுல நீங்க யாரு? ராது, இனி உங்க கூட பேச எதுவுமே இல்ல. நீங்க போகலாம். மதனகோபால் தளர்ந்து போய் தன் அறைக்குள் நுழைந்தார். கதவை தாளிட்டு கொண்டார். பீரோ திறந்து அந்த புகைப்படத்தை கையில் எடுத்தார். அதில் அந்த பெண் பளிச்சென சிரித்தாள். மீனாட்சி, நீ இதையெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கியாமா? புலம்பலாக அவரிடமிருந்து ஒரு அழுகை புறப்பட்டது. பகுதி 4. என்னங்க, தந்தி வந்திருக்கு. தந்தியா? யார்கிட்ட இருந்து? கிராமத்துல இருந்ததே உங்க தங்கச்சி, அது செத்து போச்சா? அலறி விட்டார் மதனகோபால். விமலா, என் தங்கச்சி சாவை இத்தனை அலட்சியமா நீ சொல்லணுமா? ஆமா, அது ஆஸ்துமாவில 6 வருஷமா இழுத்து கிடக்கு. என்ன ஆச்சரியம்? புறப்படு விமலா. 2 பேரும் உடனே போகணும் எங்க கிராமத்துக்கு. நான் எதுக்கு? இது என்ன கேள்வி விமலா? அவன் உன் நாத்தனாரு. உஷ், எனக்கு எந்த உறவுகளும் இல்ல. அவன் உள்ளே போய்விட்டாள். மதனகோபால் அவசரமாக ரயிலை பிடித்து மறுநாள் காலை ஊரை அடைவதற்குள் தங்கையின் உடல் தகனமாகி இருந்தது. வீட்டுக்குள் விளக்கேற்றி வைத்து அந்த பெண் நிலைத்த விழிகளுடன் உட்கார்ந்திருந்தது. மீனா, நான் வந்துட்டேமா. அவள் தோளை தொட்டார் மதனகோபால். இது இன்னும் அழலிங்க. அம்மாவை பறி கொடுத்துட்டு புத்தி கலங்கி போச்சான்னு தெரியல. அம்மாடி, நான் மாமா வந்திருக்கேன்டா, உன் மாமா. விழிகளை மெல்ல திருப்பி அவர் மேல் பதிய வைத்தாள் மீனாட்சி. வாடா கண்ணு, நீ அனாதை இல்ல, உனக்கு நான் இருக்கேம்மா. சடாரென உடைந்து கொண்டு அழத் தொடங்கினாள் மீனா. அழுது தீர்த்தாள். மாமா, இத்தனை வருஷமா ஏன் அம்மாவை பார்க்க வரல? ஒரு பணக்காரி என்ன புருஷனா விலைக்கு வாங்கிட்டா மீனா. நானும் பணத்துக்கு ஆசைப்பட்டு என்னோட உறவுகளை திறந்துட்டு அதுதான் சுகம்னு அவகிட்ட என்ன தொலைச்சிட்டேன். இப்ப என்ன நானே தேடிக்கிட்டு இருக்கேம்மா. இன்னும் கிடைக்கல. மாமா, போகட்டும், நீ புறப்படுமா.
எங்க மாமா? நம்ம வீட்டுக்கு. உங்களுக்கே அது சொந்தமில்லாத இடம். நான் எப்படி மாமா? சமாளிச்சுக்கோமா. உன்னை ஒரு நல்ல இடத்துல ஒப்படைக்கிறது என்னோட பொறுப்பு. வாமா. அவருடன் புறப்பட்டாள் மீனா. மறுநாள் வீட்டை அடைந்து அவர் உள்ளே நுழைய, நில்லுங்க. ஏன் விமலா? யார் இந்த பொண்ணு? என் தங்கச்சி மக மீனாட்சி. தற்சமயம் என்னை தவிர யாரும் அவளுக்கு இல்ல. அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன். இது அனாதை விடுதி இல்ல. ஒரு அனாதை இருக்கிற இடத்துல இன்னொரு அனாதைக்கு இடம் இல்லையா விமலா? ஏன் என் சாப்பாட்டுல பாதியை இந்த பொண்ணுக்கு நான் தர்றேன். நான் இவளை ஒத்துக்கலைனா புறப்படுமா மீனு. நீயும் நானும் எப்படியாவது பிழைச்சுக்கலாம். உனக்கு இடமில்லாத இந்த வீட்ல இனி நானும் இருக்க போறதில்ல. மம்மி, ஒரு நிமிஷம் உள்ள வாயேன். என்ன ராது? எழுந்து போனாள் விமலா. என்ன உளர்ற நீ? அப்பா தீவிரமா இருக்காரு. அவர் வீதியில அலைஞ்சா மாதர் சங்கத்துல உன் மானம் கப்பலேறும். அதுக்காக அவளை உள்ள வர சொல்லு. வீட்டு வேலைக்காரங்க 2 பேரையும் நிறுத்திரு. 300 ரூபாய் மிச்சம். இவ எதுக்கும் இருக்கா? எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டும். உனக்கு அபாரம் முள்ளடி. வெளியே வந்தாள். சரி உள்ள வாங்க. ஆனா ஒரு நிபந்தனை. என்ன? இந்த வீட்ல ஒரு வேலைக்காரியா அவ இருக்கலாம். உறவை சொல்லிக்க அனுமதி இல்ல. நீ வாமா மீனா, போகலாம். இருங்க மாமா. ஏமா? நான் லட்சாதிபதி இல்ல. கிராமத்துல இருந்தப்ப கூட 4 பேருக்கு ஊழியம் செஞ்சு பிழைச்சவதான் நானும் அம்மாவும். அதுல எந்த கேவலமும் இல்ல. நிஜமா சொன்னா உழைக்காம உட்கார்ந்து சாப்பிட நானும் விரும்பல. எனக்கு சம்மதம்தான். அம்மாடி, வாங்க மாமா. விமலாவை நெருங்கி காலில் விழுந்தாள். ம். உள்ள வேலைக்காரி இருக்கா? இந்த வீட்டு வழக்கங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோ. உள்ள போ. மீனு உள்ளே போனாள். மதனகோபால் வெறுப்புடன் தன் அறைக்கு திரும்ப, ஒரு நிமிஷம். என்ன? ம். துசுக்குன்னு அவளுக்கு வக்காலத்து வாங்க ஆசைப்பட்டா நான் மனுஷியா இருக்க மாட்டேன். இப்ப மட்டும் நீ என்ன மனுஷியா? ம். உரிமை விட்டு அவள் உள்ளே போனாள். இரவு சாப்பாடு முடிந்து 10:30க்கு மாமாவின் அறைக்கு வந்தாள் மீனாட்சி. இப்படி உட்காருமா. சொல்லுங்க மாமா. நீ சாப்பிட்டியா மாமீனா? ஆச்சு மாமா. அவர் சன்னமாக விசும்பத் தொடங்கினார். ஏன் மாமா அழுக? உன்னை நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்க கூடாதுமா. ஒரு வேலைக்காரியா என் கண்ணு முன்னால என்னால தாழ முடியலமா. மாமா, உங்களுக்கு வயசாயிடுச்சு. இனி உழைச்சு பிழைக்க முடியாது. அவசரப்பட்டு 2 பேரும் வெளியில போயிட்டா என்ன மாமா செய்ய முடியும்? எனக்கு படிப்போ அறிவோ பெருசா இல்ல. 10வது படிச்ச பொண்ணுக்கு பட்டணத்துல என்ன மாமா எதிர்காலம்? இந்த வீட்ல எனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கே, அது போதாதா? உனக்குள்ள புத்தியும் விவேகமும் பட்ட படிப்பு படிச்சவங்க கிட்ட கூட இல்லம்மா. நேரமாச்சு, படுத்துக்கோமா. கதவு தட்டப்பட்டது. திறந்தாள் மீனா. விமலா உள்ளே நுழைந்தாள். நீ இங்கதான் இருக்கியா? எழுந்துரு. ஏன் விமலா? அவளை ஏன் விரட்டுற? வேலைதான் முடிஞ்சாச்சே. அவ இங்க படுத்துக்கட்டுமே. எதுக்கு? தொடப்பத்தை பூஜை அறையில வைக்க கூடாது. விமலா, நானும் இந்த வீட்டுல தொடப்பந்தான். வேணாமாமா. எதுக்கு விவகாரம்? அத்தை, நான் எங்க படுத்துக்கணும்? வா என்னோட. அடி சண்டாளி. மதனகோபால் வாய்விட்டே சொன்னார். மீனா விமலாவை பின்தொடர்ந்தாள். கிடங்கு போல இருந்த ஒரு அறையில் ஜன்னல் இல்லாமல் இருந்தது. இதுதான் இனி உன்னோட அறை. விமலா போய்விட்டாள். அங்கு ஒரு பாயும் தலகாணியும் இருந்தது. மீனா லேசாக சிரித்தபடி படுத்துக்கொண்டாள். உடனே தூங்கியும் போனாள். மதனகோபால் இரவு முழுக்க உறங்கவில்லை. காலை 4:30க்கெல்லாம் பளிச்சென மீனா விழித்துக் கொண்டு விட்டாள். அம்மாவை மனதுக்குள் வணங்கியபடி கண்களை திறந்தாள் மெல்ல. பல் தேய்த்து பச்சை தண்ணீரில் மளமளவென குளித்து தன்னிடம் இருந்த 2வது மாற்று சேலையை கட்டி கொண்டாள். கருப்பு நிற கைத்தறி சேலை. கூந்தலை ஆற்றுக்கட்டாக அமைத்துக் கொண்டு முதுகில் தவள விட்டாள். நெற்றியில் சின்னதாக குங்குமம். சமையல் அறைக்குள் நுழைந்தாள். சூடா ஒரு கப் காஃபி கிடைக்குமா? குரல் கேட்டு திரும்பினாள். நிலைவாசல் படியில் பிரதாப் நின்றிருந்தான். புதுப்பால் வரல. பழைய பால் ஃப்ரிட்ஜ்ல இருக்கு. அதுல கலந்து தரலாமா? எனக்கு பழசுனா ரொம்ப பிடிக்கும். பாலை சொன்னேனா? ஒரு நிமிஷம். மளமளவென பாலை சுட வைத்து டிகாஷனை ஊற்றி கலந்தாள். சக்கரை அதிகமா குறைச்சலா? கொஞ்சமா போதும். போட்டு கலக்கி அவனிடம் நீட்டினாள். வாங்கிக் கொண்டு மெல்ல சிரித்தான். என்னை யாருன்னு இன்னும் நீ கேட்கலையே. அதுக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்? நான் இந்த வீட்ல ஒரு வேலைக்காரி. எனக்குன்னு ஒரு சில எல்லைகள் இருக்கே இங்க உண்டு. எல்லைகளை தாண்டி வர நான் விரும்பல. ஒரு விதத்துல நீயும் நானும் ஒண்ணுதான், தெரியுமோ? எப்படி? உன் மாமா எனக்கும் மாமாதான். அத்தையோட வீட்டுக்காரர் உன்னோட உறவு. என் உறவும் ஒன்னா இருக்கும்போது நீயும் நானும் ஒண்ணுதானே, சரியா? தன்னை மறந்து கழுக்கென சிரித்து விட்டாள் மீனா. அடக்க மாட்டாமல் சிரித்தாள். வாய்விட்டு சிரித்த பெண் வாழ்ந்ததில்லை என்ற தமிழ்நாட்டு சரித்திரம் அவளுக்கு தெரியவில்லை. பாவம். பகுதி 5. மீனா அந்த வீட்டுக்கு வந்து 1 வருடம் போல ஆகிவிட்டது. அம்மாவும் மகளும் அடிக்கும் கூத்தை பொறுத்தி போய்விட்டாள். தான் ஒரு வேலைக்காரி என்ற உணர்வுடன் அந்த எல்லையை கடக்காமல் எந்திரத்தனமாக வாழ பழகிக் கொண்டு விட்டாள். மாமா அவளுக்கு தரும் அதிகப்படியான ஆதரவு சர்ச்சைக்கு இடமானதால் அவரும் ஒதுங்கிக் கொள்ள தொடங்கிவிட்டார். இந்த நிலையில் பிரதாப் அவளை அடிக்கடி சந்திப்பது, ஆசை சுமந்த அவனது கண்கள், இதமான பேச்சு, அந்த தோழமை, சகலமும் அவளுக்கு பிடித்திருந்தது.
அதே சமயம் எச்சரிக்கை உணர்வும் மேலே எழும்பி நின்றது. வேணா, இவன் பணக்கார வாலிபன், இவங்களோட உறவுக்காரன், நம்பாத. வாலிப மனதில் எழுந்த உணர்வுகளை அவசரமாக அடக்க பழகி கொண்டாள். சமையல் வேலையாக அவள் உள்ளே இருந்த சமயம் விமலா நுழைந்தாள். ஏய், இந்தாடி. என்னத்த? இந்த அத்தை உறவெல்லாம் வேணாம். சரி, என்ன கூப்பிடட்டும்? வேலைக்காரி எஜமானியை எப்படி கூப்பிடுவாளோ அப்படி கூப்பிடு. சரிங்கம்மா. ம், இது பரவாயில்ல. ஆ, நான் சொல்ல வந்ததை மறந்துட்டேனே. நாளைக்கு நாங்க 4 பேரும் ஒரு கல்யாணத்துக்கு போறோம். வர 2 நாள் ஆகும். வீட்டை பார்த்துக்கோ பத்திரமா. சரிம்மா. இப்ப உனக்கு நிறைய வேலை இருக்கு. எங்க பயணத்துக்கு வேண்டிய ஏற்பாட்டை செய்யணும். ஆகட்டும். விமலா வெளிப்பட்டு மதனகோபாலின் அறையை அடைந்தாள். அங்கே பிரதாப் ஏதோ ஒரு புத்தகம் தேடிக் கொண்டிருந்தான். நாளைக்கு நாம 4 பேரும் புறப்படுறோம். ரெடியா இருங்க. எதுக்கு விமலா? எங்க அக்கா மக கல்யாணம். எல்லாரும் போக வேணாமா? இது என்ன கேள்வி? அந்த பொண்ணு 2 நாள் தனியா இந்த வீட்ல எப்படி விமலா? அவளை யாரும் கடிச்சு முழுங்கிட மாட்டாங்க. விமலா, நான் மட்டும் அவளுக்கு துணையா? கூடாது, நீங்க வர்றீங்க. அவர் அடங்கி போனார். பிரதாப், உன் துணிகளை எல்லாம் எடுத்து வையே. அப்பொழுதுதான் அவன் திரும்பி பார்த்தான். நான் வரல ஆண்டி. என்னடா சொல்ற? நான் இன்னைக்கு பெங்களூர் போறேன். ஒரு செமினார் இருக்கு. வர 1 வாரமாகும். நீங்க 3 பேரும் கல்யாணம் அட்டன் பண்ணிட்டு வாங்க. சரி, உன் இஷ்டம். விமலா போய்விட்டாள். மதனகோபால் தனக்குள் புலம்பிக் கொண்டிருந்தார். என்னாச்சு அங்கிள், உங்களுக்கு தனியா பேசிட்டு இருக்கீங்க? அவனை எரிச்சலுடன் பார்த்த அவர் பதில் பேசவில்லை. பிரதாப் அன்று இரவே புறப்பட்டு போய்விட்டான். இரவு மதனகோபாலுக்கு பால் கொண்டு வந்தாள் மீனா வழக்கம் போல. அம்மாடி. ஐயா. என்னம்மா நீ? நான் உன் மாமா. மன்னிக்கணும். இந்த வீட்டு எஜமானியை நான் அம்மான்னு அழைக்க உத்தரவு. அப்போ உங்களை ஐயான்னு கூப்பிட்டா தானே அழகா இருக்கும். வெறுத்துட்டியா தாயி? இல்ல மாமா, நான் வேலைக்காரியா இங்க வாழ்ந்துட்டா எல்லாருக்கும் நல்லது. உறவுகளுக்கும் உணர்வுகளுக்கும் முக்கியத்துவம் தந்துட்டா ஏக்கங்கள் அதிகமாகும். அதனால மனசுதான் சூம்பி போகும். வேண்டாமே. அம்மாடி, இந்த சின்ன வயசுல உனக்கு எப்படிடா இவ்வளவு விவேகம்? அனாதை ஆயிட்டா விவேகம் வந்துதானே ஆகணும். நான் இருக்கும்போது நீ அந்த வார்த்தையை சொல்லாத மீனு. அவள் சிரித்தாள். ஏமா சிரிக்கிற? நீங்களே அனாதைதான். எனக்கு உங்களால எப்படி ஆறுதல் சொல்ல முடியும்? நேரமாச்சு, படுங்க. என் வேலைகள் இன்னும் முடியல. அவள் வெளியே போய்விட்டார். அவர் பெருமூச்சு விட்டார். மறுநாள் 3 மணிக்கே அதிகாலை எழுந்து வெந்நீர் போட்டு ஒவ்வொருவராக எழுப்பி மீனாவுக்கு இடுப்பு முறிந்து போனது வேலை. சரியாக காலை 7:30க்கெல்லாம் பெட்டிகளோடு 3 பேரும் தயாராக வாசலில் கார் வந்து நின்றது. இந்தாடி, வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்கோ. திறந்து போட்டு தூங்கி தொலைக்காத. 2 நாள்ல வந்துருவோம் நாங்க. சரிம்மா. என் செருப்பு எடுத்து போடு. ராதிகா உத்தரவிட்டாள். அவள் மீனாவிடம் அதிகம் பேசுவதில்லை. அப்படி பேசுவதே தனக்கு உகந்ததில்லை என்று நினைக்கும் ரகம். மாமா கண்களால் அவளிடம் உத்தரவு வாங்கிக் கொள்ள கார் புள்ளியானது. கதவை சாத்திவிட்டு நிம்மதியாக உள்ளே வந்து உட்கார்ந்தாள் மீனா. அந்த தனிமை அவளுக்கு பிடித்திருந்தது. அவசியமாக கூட இருந்தது. எந்த உருட்டல் மிரட்டலும் இல்லாமல் 2 நாட்கள் நிம்மதியாக இருக்கலாம். ஏன் மீனா, காலம் முழுக்க இவர்களோட அடிமையா வாழ உன்னால முடியுமா? உனக்குன்னு ஒரு சுதந்திர வாழ்க்கை வேண்டாமா? படிப்பு, பணம், நே மூன்றும் கிடைக்காத ஒரு இடத்துல எப்படி உன்னால சுதந்திரமா இந்த பூமியில வாழ முடியும்? லேசான வேதனையும் சலிப்பும் சன்னமான கோபமும் அவளை ஆட்டி படைத்தது. அப்படியே மடிந்து உட்கார்ந்தாள். அம்மாவை நினைத்து கொண்டாள். அழுகை பீறிட்டது. உன்னை நினைச்சா எனக்கு கவலையா இருக்குடா கண்ணு. ஏமா, இந்த அபார அழக வச்சுக்கிட்டு எனக்கு பின்னால எப்படிடா நீ வாழ போற? உன் அழகே உனக்கு யமனா முடிஞ்சிடக்கூடாது பாரு. தலையை சிலிப்பிக் கொண்டாள். கண்களை துடைத்து கொண்டு சட்டென எழுந்தாள். கதவு தட்டப்பட்டது. யாரது? எதையாவது மறந்து திருப்பி வந்துட்டாங்களா? அப்படித்தான் இருக்கும். அவசரமாக சென்று கதவை திறந்தாள். அங்கே பிரதாப். பகுதி 6. போன் கால்களுக்கு பதில் சொல்லி சொல்லி சோர்ந்து போனாள் வித்யா. பிரதாப் அயல்நாடு சென்று திரும்பிய விபரத்தை சகலரும் விசாரிக்க அந்த பெருமையில் ஒரு சுற்று பெருத்தும் போயிருந்தாள் விமலா. அன்று மாலை ஹோட்டலில் நண்பர்களுக்காக ஏற்பாடு செய்திருந்த பார்ட்டிக்கு ஏராளமான பேரை அழைத்திருந்தாள். அது தொடர்பான உத்தரவுகளை பிறப்பிக்கத்தான் வெளியே போய் திரும்பியிருந்தாள். மதனகோபால் அறைக்குள் நுழைந்தாள். சாயங்காலம் நடக்கிற பார்ட்டிக்கு நீங்க வர்றீங்க. மன்னிக்கணும், நான் வரல. ஏன், பொறாமையா? இல்ல, என் மகளுக்காக பரிதாபப்படுறேன். இதுக்கு என்ன அர்த்தம்? கூச்சலாக கேட்டாள் விமலா. உன் பொண்ண அவ இப்பவே ஆளத் தொடங்கியாச்சு. சச்ச க்ரூசியஸ் உமனைசர். எனக்கு அந்த அமைப்பு பிடிக்கல. விட்டுரு. அவன் அவளோட புருஷனா ஆக போறவன். அவளும் அவனுக்காகவே பிறந்தவன். நடுவுல நடந்தது விபத்து. அதை நாங்க மறந்தாச்சு. காயம்பட்டவங்களால தழும்பு மறக்க முடியாது. என்னால முடியல. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த கல்யாணம் வேண்டாம். நீங்க பார்ட்டிக்கு வரலைனா எதுவும் முழுகி போயிடாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் வர்றேன். ஆத்திரமாக வெளியேறினாள். பிரதாப் இருந்த அறையை அடைய ராதிகா புடவை தலைப்பை சரி செய்து கொண்டு வெளிப்பட்டாள். அம்மா, இந்த அப்பா. விடுமா. பிரதாப், உன் ஆபீஸ்ல இருந்து எத்தனை பேர் வருவாங்க? தெரியல ஆண்டி.
இது என்னப்பா பதில்? நான் இன்னைக்கு திரும்பி வரலைன்னு தெரிஞ்சும் ஒருத்தர் கூட என்னை ரிசீவ் பண்ண ஏர்போர்ட் வரல. என் மேல பொறாம அயல்நாடு போய் திரும்பின ஒரே ஆள் கம்பெனில நான். வயித்துல பல்லு. உங்க எம்டி கூட அவர்தானே என்ன அனுப்புனாரு. அவர் ஊர்ல இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்திருந்தா ஃபோன் பண்ணிருப்பாரு. எனிவே நான் ட்ரை பண்ணேன் அவரை. முடிஞ்சா பார்ட்டிக்கு உங்க எம்டியை வரவல. பிரதாப் டெலிபோனை அணுகினான். எம்டியின் வீட்டு எண்களை சுழற்றினான். யாரோ ஒரு பணியாள் எடுத்தான். நான் பிரதாப். எம்டி இருக்காரா? ஐயா 4 நாளா ஊர்ல இல்லைங்க. வெளியூர் போயிருக்காங்க. எப்போ வருவாரு? இன்னைக்கு ராத்திரி வரலாமுங்க. சரி, நான் வந்தாச்சுன்னு சொல்லிடு. நாளைக்கு ஃபோன் பண்றேன் வைத்தான். நான் நினைச்சதுதான் சரி ஆண்டி. அவருக்கு அடுத்தபடியா கீ போஸ்ட். இனிமே எனக்கு தான் கிழடுங்களுக்கு ஆத்திரம். அதான் ஏர்போர்ட்டுக்கு யாரும் வரல. யாரையும் பார்ட்டிக்கு கூப்பிட வேண்டாம். உங்க விருப்பம் போல நண்பர்களை வச்சு நடத்துங்க. சரி பிரதாப், நீ போய் ஓய்விடு. அதிக சமயம் இல்லை நமக்கு. விமலா போய்விட்டாள். மாலை 6க்கெல்லாம் வாசலில் கார் தயாராக இருக்க பிரதாப் வெளிப்பட்டான். ராதிகா ஏராளமான அலங்காரங்களோடு தயாராகிவிட்டாள். போலாமா? விமலா அதைவிட இளமையாக தன்னை ஆக்கிக் கொண்டிருந்தாள். அந்த நட்சத்திர அந்தஸ்து பெற்ற ஹோட்டலில் ஹூப் கார்டனில் பார்ட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நன்றாக இருட்டத் தொடங்கிவிட்டது. பனிக்காலம் வேறு. மின்சார கொத்துக்கள் மானாவாரியாக தொங்க வாசலில் நின்று கொண்டு வரும் நபர்களை தனித்தனியாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தது வீடியோ. மெலிதான மேற்கத்திய இசை கமல உள்ளே பஃபே ரக உணவு மனம் பரப்பிக் கொண்டிருந்தது. பிரதாப் நுழைய மின்சார மின்னல்கள் அங்கங்கே தெரிந்தது. வீடியோ அவனையும் ராதிகாவையும் மேடை வரை துரத்தி கொண்டு வந்தது. பெரிய மனித கூட்டம் மனைவிகளைத் தவிர மற்ற பெண்களின் மார்புகளை மேய்ந்து கொண்டிருந்தது. பொதுவான அறிமுகங்கள் அங்கங்கே கசிய விமலா மேடை ஏறினாள். ஜாஸ் இசை படக்கென சாக திடீர் அமைதியை அணிந்து கொண்டது அந்த கூடம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்று நுனி நாக்கில் ஆங்கிலத்தில் அழைத்த விமலா சம்பிரதாய வார்த்தைகளில் அறிமுகம் செய்து கொண்டு பிரதாப்பை மேடைக்கு அழைத்தாள். அவன் எழுந்தபோது மெலிதான செயற்கையான கைத்தட்டல்கள் அங்கங்கே சிதற தோளை குலுக்கிக் கொண்டு மெல்ல சிரித்த பிரதாப் நாசுக்காக தலையை நாலா பக்கமும் அசைத்தான். உட்கார்ந்தான். பிரதாப், ஃபாரின் போய் திரும்பினதுக்காக இந்த பாராட்டு விழா நடத்துகிற நேரத்தில் முக்கியமான ஒரு அறிவிப்பு நான் செய்யலாம்னு இருக்கேன். கூட்டம் ஓரளவு எதிர்பார்த்த செய்தியானாலும் முகத்தில் போலி ஆர்வம் காட்டியது. என் மக ராதிகா பிரதாப்புக்கு கூடிய சீக்கிரமே மனைவியாக போறா. அவ கையால பிரதாப்புக்கு இந்த மாலையை போட்டு வரவேற்க போறா. கம் ராதிகா. ராதிகா தேர் போல அசைந்து அசைந்து மேடை ஏறினாள். கைத்தட்டல். மாலை ட்ரேயில் வைக்கப்பட்டு அவளிடம் நீட்டப்பட அதை நாசுக்காக கையில் எடுத்தாள். பிரதாப் எழுந்தான். கூட்டம் கைத்தட்ட காத்திருந்த அந்த வினாடியில் வாசலில் கார் வந்து நின்றது. காண்டசா கிளாசிக். பிரதாப் கண்ணில் கார் விழுந்தது. ஆண்டி, 1 மினிட். எங்க எம்டி வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படியா பிரதாப்? வாட் அ பிளசன்ட் சர்ப்ரைஸ். அவர்தான் கொஞ்சம் இரு ராதிகா, நான் அவரை வாசலுக்கு போய் வரவேற்கணும். நீயும் வா. பிரதாப் அவசரமாக வாசலுக்கு விரைய ராதிகாவுடன் விமலாவும் பின்தொடர்ந்தாள். எம்டி மித்ரா காரில் இருந்து கீழே இறங்கினாள். வெல்கம் சார். பிரதாப்பை கண்டுகொள்ளாத அவர் கார் கதவை திறந்த நிலையில் வைத்துக்கொண்டு கமான் டார்லிங் என்றார். அந்த கொலுசு கால்கள் தரையை தொட்டன. பகுதி 7. நீங்களா? மீனுவின் குரலில் வெளிப்பட்டது அதிர்ச்சியா ஆச்சரியமா என்று அவளுக்கே தெரியவில்லை. ஏன், என்ன நீ எதிர்பார்க்கலையா? சிரித்தபடி சுவாதீனமாக உள்ளே நுழைந்தான் பிரதாப். எல்லாரும் இப்பதான் புறப்பட்டு போனாங்க. தெரியும். நீங்க நேற்று ராத்திரி பெங்களூர் போகல. பெங்களூர்ல எனக்கு எந்த வேலையும் இல்லை. அப்படி ஒரு பொய்யை நான் சொன்னேன். அப்பத்தானே கல்யாணத்தை நான் தவிர்க்க முடியும். மீனா பேசாமல் இருந்தாள். நான் ஏன் கல்யாணத்தை தவிர்த்தேன்னு சொல்லு பார்க்கலாம். தெரியல. தெரிஞ்சுக்கிற அவசியம் எனக்கு இல்லை. இப்போ உங்களுக்கு காஃபியா டீயா? சமையல் இன்னும் 1 மணி நேரத்தில் ஆயிரும். என்ன மெனு? மீனா, என்னை நீ புரிஞ்சுக்கலையா? சின்னையா, நான் இங்க வேலைக்காரி. நமக்கு மத்தியில எந்த வகை உறவுகள்? அந்த வகை உறவுகள் மட்டும்தான் இருந்தா அதுவே நல்லதுன்னு நினைக்கிறேன். பிரதாப் இறந்தான். மீனா, நான் உன்னை ஒரு வேலைக்காரியா நினைக்கல. நான் உங்களை எஜமானராத்தான் நினைக்கிறேன். ஒவ்வொரு பொண்ணுக்கும் அவ புருஷன்தான் எஜமானன். ஆளக்கூடியவன் அரசன்னா பொண்ணுக்கு அவ புருஷனும் அரசன் தானே. ஐயா, நான் படிக்கல. இதை புரிஞ்சுக்க படிப்பு அவசியம் இல்லை மீனா. அவள் பதில் பேசாமல் உள்ளே போக திரும்பினாள். மீனா, நில்லு. நின்றாள். எழுந்து வந்தான் பிரதாப். அவள் எதிரே வந்து நின்றான். மீனா, என்ன பாரு. எதுக்கு? நான் இனிமேலும் சுத்தி வளைக்க இஷ்டப்படல. மீனா, உன்னை நான் விரும்புறேன். நான் உங்களை விரும்பல. மீனா, ஏன் இப்படி பளிச்சுன்னு முகத்தில் அடிச்ச மாதிரி பதில் சொல்ற? இப்ப நான் உங்க முகத்துல அடிக்கலைனா விதி என் நெஞ்சில் அடிச்சிரும் சின்னையா. நான் ஏழை, அனாதை. இவ்வளோ பெரிய உறவு எனக்கு வேண்டாம். நான் சின்ன பொண்ணு. என்னோட உணர்வுகளை தயவு செஞ்சு தூண்டாதீங்க. போயிருங்க. எல்லாரும் வந்த பின்னால வீட்டுக்கு வாங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். மீனா, என்னை நீ புரிஞ்சுக்கல. வேண்டாம். என்னை கொஞ்சம் பேச விடுறியா? சொல்லுங்க.
நான் நாளாந்திர பணக்கார விடலை இல்லை. இப்போ இந்த வீட்டில் நீயும் நானும் மட்டுமே இருக்கோம். மட்டமான எண்ணங்கள் எனக்கு இருந்திருந்தா ஜஸ்ட் லைக் தட் சொடக்கு போடுற நேரத்தில் உன்னை அடைய என்னால் முடியும். நிச்சயம் உன்னை காப்பாற்றிக்க உன்னால் முடியாது. சின்னையா இரு, அதை நான் செய்யலை. அவ்வளோ ஏன், இப்போவும் சொல்கிறேன், உன் சம்மதம் இல்லாமல் என்னோட நகம் கூட உன் மேலே படாது, போதுமா? நிமிர்ந்து அவளை சரியாக பார்த்தாள். ஆனா ஆசைகளை சொன்னா தப்புண்டா மீனா? தப்பில்லை சின்னையா, ஆனா தேர்ந்தெடுத்த இடம்தான் தப்பு. ஆசைகள் அந்தஸ்தை பார்த்து உண்டாகிறதில்ல மீனா. நான் உன்னை கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்படுறேன். அதுக்கு இந்த வீட்டு பெரியவங்க சம்மதிக்க வேண்டாமா? சம்மதிக்க வேண்டிய முக்கியமான நபர் ஒரே ஒருத்தர் தான். யார் அது? நீதான். சின்னையா, உனக்கு என்ன பிடிச்சிருந்தா, என்னோட வாழ இஷ்டம் இருந்தா சரின்னு சொல்லு. நாளைக்கே நல்ல முகூர்த்தம், நம்ம கல்யாணம் நடக்கும். பதறிவிட்டாள் மீனா. அத்தை திரும்பி வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? எதுவும் நடக்காது. அவங்க என்ன பெத்த தாய் இல்லை, ஆனா வளர்த்தவங்க. சோ வாட்? வளர்த்துட்டா என்னோட ஆசைகள் அளிக்க அவங்களுக்கு உரிமை உண்டா? லுக் மீனா, நானும் ஒரு கம்பெனியில நல்ல உத்தியோகத்துல இருக்கேன். உன்னை ராசாத்தியாட்ட வச்சு காப்பாத்த என்னால முடியும். நீ யாருக்கு பயப்படணும் சொல்லு? ஆனாலும் என்ன ஆனாலும் நான் இந்த வீட்டு வேலைக்காரி. நாளைக்கு உன் கழுத்துல தாலி ஏறிட்டா யாருக்கும் நீ வேலைக்காரி இல்லை, என் மனைவி. எனக்கு எஜமானியும் கூட. ஒத்துக்கிறியா? திணறி போனாள். என்ன பதில் சொல்வது இவனுக்கு? யாரு மீனா? இங்கே பாரு மீனா, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? இல்லைனா தயங்காம நீ சொல்லலாம். இப்பவே நான் வெளியில போயிடுறேன். வற்புறுத்தி உன்னை மனைவியாக்கிக்க நான் மிருகம் இல்லை. சொல்லு, பிடிச்சிருக்கா இல்லையா? மீனா, இது அற்புதமான வாழ்க்கை. உன் தாயார் உனக்காக ஆண்டவன் கிட்ட கேட்ட பிச்சை. அவ பிரார்த்தனை வீண் போகவில்லை. சம்மதிச்சிடு. அத்தை எதுக்கு சம்மதிப்பாங்களா? எரிமலை வெடிக்காதா? தன்னோட மகளை இவனுக்காக வளர்த்துட்டு வர்ற அத்தை இதை தாங்குவாங்களா? இது துரோகம் இல்லையா? எது துரோகம்? உன்னை ஒரு அடிமையை போல நடத்துற இவங்க மட்டும் துரோகிகள் இல்லையா? வாசலை தேடி வந்த வாய்ப்பை தொலைச்சிடாத மீனா. நிமிர்ந்தாள். பிடிச்சிருக்கு, ஆனா தேங்க்யூ, அது போதும் எனக்கு. நீ ரெடியாயிரு, நான் சாயங்காலம் வர்றேன். போய்விட்டான். சகலமும் நிறைந்த ஆண்மகன் இவன். கண்ணியமானவன். ஏன் இவனை புறக்கணிக்கணும்? மாலை 6 மணிக்கு பிரதாப் திரும்பிய போது அவன் கையில் பட்டுப்புடவை, பட்டு வேட்டி, சகலமும் இருந்தது. 3 சவரனில் தங்கத்தாலி, வெள்ளி கொலுசு, மெட்டி என்று அத்தனையும் பார்த்ததும் அம்மா நினைவில் வர அழுது விட்டாள் மீனா. ஏன் மீனா அழற? எங்க அம்மாவை நினைச்ச. அவங்க ஆசைன்னு இதை நினைச்சுக்கோ. மீனா, கோவில்ல ஏற்பாடு செஞ்சு வச்சாச்சு. 1 மாசம் கழிச்சு வேணும்னா பதிவு செஞ்சுக்கலாம். நாளைக்கு காலையில 6 to 7:30 முகூர்த்தம். ராத்திரி நல்லா தூங்கு, ஏன்னா நாளைக்கு ராத்திரி முழிச்சுக்க வேண்டி வரும். அவளுக்கு கன்னம் சிவந்து காது மடல் சூடானது. நான் மனைவியானா தொடர்ந்து இந்த வீட்டில் உங்களால் உறவை நிறுத்திக்க முடியுமா? எனக்கு விருப்பம்தான். அத்தை விரும்பலைனா அது என் தப்பு இல்லையே. சரி, சாப்பாடு போடு. நாளைக்கு முதல் என்னோட மனைவி கையால சாப்பாடு. இது ஒத்திக. நன்றாக சாப்பிட்டான். சரி, நான் மாடிக்கு போறேன் மீனா. ஏதாவது வேணும்னா கூப்பிடு. சரி, அவன் போய்விட்டான். மீனாவின் மதிப்பில் அவன் பல மடங்கு உயர்ந்து கொண்டே போனான். திருமணம் என்று தீர்மானமாகிவிட்டதால் விடிந்தாள் மீனா அவன் மனைவி. அப்படி இருந்தும் இந்த தனிமையை அவன் உபயோகப்படுத்தவில்லை. பெருமைப்பட்டாள் மீனா. வெகு நேரம் ஏதேதோ யோசித்தபடி நள்ளிரவில்தான் உறங்கி போனாள். மீனா, எழுந்திரு, மணி 4 ஆச்சு. பிரதாப் குரல் கேட்டு வாரி சுருட்டி கொண்டு எழுந்தாள். குளிச்சு பட்டு சேலை கட்டிக்கோ, நான் கார் கொண்டு வந்துடுறேன். அவள் குளியல் முடித்து எளிமையான ஒப்பனையுடன் பட்டு சேலையை தழுவி கொண்டாள். ஆளுயர கண்ணாடியில் அப்சரஸாக பிரதிபலித்தாள். பிரதாப் வந்துவிட்டான். வாவ், இவ்வளோ அழகான பொண்டாட்டி இந்தியாவில் எனக்கு மட்டும்தானா? பிரமாதம். இரு, ஒரு நொடியில வந்துடுறேன். போய் பட்டு வேட்டியுடன் திரும்பினான். போலாமா? இந்த பூவை வச்சுக்கோ. ஒரு மல்லிகை பந்தை கூந்தலில் உட்கார வைத்தாள். அவனை பின்பற்றி நடந்தாள். கார் அவர்களை விழுங்கி சாலையில் சீறியது. மீனாட்சி ஒரு மாதிரி மிதந்து கொண்டிருந்தாள். ஒரே இரவில் அவள் வாழ்க்கை பாதையே எப்படி மாறிப்போனது? அதிர்ஷ்டமா, அனுகிரகமா? புரியவில்லை அவளுக்கு. ஆலயத்தில் சகலமும் தயாராக இருந்தது. சரியாக 7 மணிக்கெல்லாம் திருமதி பிரதாப் ஆகிவிட்டாள் மீனா. தெய்வத்தை வணங்கிய கையோடு அவன் காலில் விழுந்தாள். அவளை ஒரு புஷ்ப கூடை போல அள்ளி தூக்கினான் பிரதாப். அழுது விட்டாள் மீனா. நோ, என் பொண்டாட்டியாலதான் எனக்கு பிடிக்காது. சிரிடா. சிரித்தாள் வாய்விட்டு. சரி, இனிமே அடுத்த ப்ரோக்ராம் எங்க? என்ன கேட்டா? இனிமே நீதான் என் எஜமானி. உத்தரவு போடு, நிறைவேற்றி வைக்கிற. கண்ணடித்து சிரித்தான் பிரதாப். வீட்டுக்கு போக வேண்டாம், நிறைய கோயில்களுக்கு போகலாம், வெளியில சாப்பிட்டுக்கலாம். செய்யலாமே. மாலை வரை நகரில் இருந்த பல ஆலயங்களின் படிகளை ஏறி இறங்கினார்கள். இரவு சாப்பாட்டையும் முடித்துக்கொண்டு வீடு திரும்பினார்கள். அடுத்தது என்ன? உதடுகளை மடித்து குறும்பாக அவன் கேட்க, நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்ல. நாளைக்கு அத்தை வந்துருவாங்க. நிச்சயம் இனிமே இந்த வீட்டில் நமக்கு இடம் இல்லை, சரிதானா? ஆமா. எங்க போறோம்? எங்க கம்பெனியோட இன்ஸ்பெக்ஷன் பங்களா இருக்கு, அதுல 1 வாரம் தங்கிக்கலாம். அதுக்குள்ள நான் வீடு பார்த்துறேன், சரியா?
அது கிடக்கட்டும், இதையெல்லாம் நாளைக்கு பேசிக்க கூடாதா? வாடா ராஜா. இருங்க, இனிமே தான் நான் பேச போறேன். போன நிமிஷம் வரைக்கும் ஒரு வேலைக்காரியா அடிமையா அந்த வீட்டில் நான் வாழ்ந்தாச்சு. இங்க நம்ம முதலிரவு நடக்கிறது எனக்கு பிடிக்கல. நம்ம வீட்டில் நான் எஜமானி, அங்கதான் என்ன நான் உங்ககிட்ட ஒப்படைக்கணும். எழுந்து விட்டான் பிரதாப். நான் தப்பா பேசிட்டேனா? இல்ல மீனா, நீ சொல்றது தான் சரின்னு எனக்கும் படுது. நான் மாடிக்கு போறேன். குட் நைட். போய்விட்டான். மீனா அவனை கைகூப்பி தொழுதாள். தன் முடமையாகியும் என்னை தொடாத உன்னதமான மனிதன், ஒரு சொல்லுக்கு கட்டுப்படும் உசத்தியான மனது. கடவுளே, நான் புண்ணியம் செய்தவள். அந்த பட்டு சேலையை அவிழ்க்காமல் அப்படியே படுத்து உறங்கி போனாள். காலையில் வெடிக்கப் போகும் எரிமலைக்காக அவள் கொஞ்சமும் கவலைப்படவில்லை. பகுதி 8. கதவு தட்டப்பட்டது. மீனா விழித்து கொண்டு விட்டாள். அத்தையின் குரல் வெளியே கேட்டது. புடவையை சரி செய்து கொண்டே கதவை அணுகினாள். இந்த கோலத்துல அத்தை என்ன பார்த்தா என்ன செய்வா? நினைத்த போது லேசாக சிரிப்பு வந்தது. கதவை திறந்தாள். இன்னாடி அப்படி ஒரு தூக்கம் பொம்பளைக்கு? கேட்டபடி உள்ளே நுழைந்த விமலா சட்டென நின்று விட்டாள். இது என்ன கோலம்? கல்யாண கோலம். நிதானமாக பதில் சொன்னாள் மீனாட்சி. அடிப்பாவி, யாருக்குடி? எனக்குத்தான். தாலியை எடுத்து வெளியே காண்பித்தாள். புடவையை லேசாக உயர்த்தி மெட்டியை காண்பித்தாள். நீயே தாலி கட்டிக்கிட்டியா? இல்லத்த, நான் தான் கட்டினேன். பிரதாப் இறங்கி வந்தான். என்னடா சொன்ன இப்போ? அலறி விட்டாள் விமலா. பிரதாப் திரும்பவும் சொன்னான். அடி சண்டாளி, நாங்க இல்லாத நேரத்துல உன்னை இங்க வர சொல்லி எதை காட்டி மயக்குனா இவ? வாய மூடு விமலா. மதனகோபால் சீறினார். உங்களுக்கே கோவம் வருது, அவ உங்களுக்கும் ஒப்பாட்டியா? ஆண்டி, ஸ்டாப் இட். மீனா என் மனைவி. நான் தான் அவளை விரும்பினேன். அவ என்னை ஏத்துக்கிட்டா. நீங்க தரக்குறைவா அவளை பேசுறத நான் அனுமதிக்க முடியாது. அட துரோகி, உன்னை இத்தனை காலம் நான் வளர்த்தேனே, அதுக்கு இதுவாட பரிசு? பச்சை கிளியாட்டம் என் மகளை வீட்டுல வச்சுக்கிட்டு இந்த பரத்தைய. மீனா, உடனே புறப்படு. இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட நாம இருக்க வேண்டாம். போடா, நீ ஆசைப்பட்டாலும் உன்னை அனுமதிக்க மாட்டேனா? உடனே போயிரு. ராதிகா அழுது கொண்டு உள்ளே ஓடினாள். நீ நல்லா இருக்க மாட்டேடி, அவளை தட்டி பறிச்ச சண்டாளி, அலறினாள் விமலா. தொடர்ந்து நரம்பு பிடிக்க கண்டபடி ஆபாச வார்த்தைகளால் மீனாவை அர்ச்சனை செய்தாள். உள்ளே போய்விட்டாள். மீனா மதனகோபாலை நெருங்கி அவர் காலில் விழுந்தாள் சடாரென. நல்லாருமா, உனக்கு இத்தனை அம்சமான வாழ்க்கை கிடைக்கும்னு நானே நினைக்கல. தெய்வத்தோட கருணமா? இல்ல மாமா, அவர்தான் தெய்வம். என்ன அந்த அளவு உசத்தாத மீனா. பிரதாப்பை நெருங்கி அவன் கைகளை பிடித்து கொண்டார் மதனகோபால். மாமா, தம்பி, நான் வயசுல பெரியவன், இல்லைன்னா உன் காலில் விழுந்திருப்பேன். அழுதார். என்ன மாமா இது? நீ உன்னதமான பிள்ளைதான், ஆனா நீ அடைஞ்சது வைரத்தை. அது போக போக உனக்கே புரியும். அப்பாவி பொண்ணு ராஜா. மீனு, அதை கண்கலங்காம பார்த்துக்கோயா. வேற என்ன நான் சொல்ல முடியும்? நீங்க கவலைப்படாதீங்க மாமா. அது சரி, எங்க தங்க போறீங்க ரெண்டு பேரும்? வீடு பார்த்தாச்சா? எங்க கம்பெனி இன்ஸ்பெக்ஷன் பங்களா மாமா. அப்ப நாங்க புறப்படட்டுமா? சரியா, நல்லாருடா கண்ணு. அவர்கள் போனதும் ஆவேசமாக விமலா வெளிப்பட்டாள். அனுப்பியாச்சா? ஏன் விமலா கோவப்படுற? யாருக்கு எது பிரதாப்தமோ அதுதான் நடக்கும். அன்பு காட்ட முயற்சி செய்ய அழுகி போயிருவியா? அதனால தொலைஞ்சு போனது நம்ம பொண்ணோட வாழ்க்கை. இவனை விட்டா ராதிகாவுக்கு வேற புருஷனே கிடைக்காதா விமலா? விட? இல்ல, நான் இதை விட மாட்டேன். கேவலம் ஒரு வேலைக்காரிக்கு ஒரே நாள்ல ஜாக்பாட் அடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையா? அவ வாழ மாட்டா, வாழக்கூடாது. என் சாபம் அவளை வாழ விடாது. மதனகோபால் அவளை வெறுப்புடன் பார்த்தார். நீ திருந்தவே மாட்ட, நான் செஞ்ச பாவம். உள்ளே போய்விட்டார். விமலா அக்னியில் நின்றாள். அவளது ஆவேசம் அடுத்த சில நாட்களில் பல புதிய மாறுதல்களை உண்டாக்கப் போவது அவளுக்கே அப்பொழுது தெரிந்திருக்கவில்லை. பகுதி 9. நான் வரலாமா சார்? குரல் கேட்டு நிமிர்ந்தார் மித்ரா, பிரதாப்பின் எம்டி. அட வா பிரதாப், என்னவோ கேள்விப்பட்ட, அது நிஜம்தானா? என்ன சார், நேத்திக்கு திடீர் கல்யாணம் செஞ்சுக்கிட்டியா? ஆமா சார், அவசர கல்யாணம். ஏன், காதலா? ஒரு வகையில. நைஸ், என் வாழ்த்துக்கள். லீவ் அப்ளை பண்ணிருக்கியா? அது மட்டும் இல்லை சார், தற்சமயம் தங்கிக்க வீடு இல்லை எங்களுக்கு. அத்தை வீட்டில் பிரச்சனை. மனைவியை ஹோட்டலில் தங்க வச்சிருக்கேன். இப்போ ஐபி கிடைக்குமா சார் ஒரு வாரத்துக்கு? அதுக்குள்ள வீடு பார்த்துக்கிறேன் சார். கம்பெனி குவார்ட்டர்ஸ்க்கு நீ அப்ளை பண்ணலையா? நான் சீனியர் சார், எனக்கு எப்படி கம்பெனி வீடு கிடைக்கும்? நான் ஜூனியர் சார், எனக்கு எப்படி கம்பெனி வீடு கிடைக்கும்? ஜாயின்ட் ஜிஎம் தானே வீட்டு இன்சார்ஜு. சரி, அது அப்புறம் பார்க்கலாம். நீ ஐபியில் தங்கிக்க, ஹோட்டல் வேணா. லீவு எத்தனை நாளைக்கு? ஒரு வாரம் போட்டிருக்கேன் சார். அதுக்குள்ளே வீடு கிடச்சி குடி போயிட்டா ஜாயின் பண்ணிடுவேன். எங்களுக்கெல்லாம் பார்ட்டி இல்லையா? ஷுர், நான் புறப்படுறேன் சார். ஆல் தி பெஸ்ட். விசிலடித்தபடி வெளியே வந்தான். எதிரே டிஜிஎம் ரங்கதுரை வந்தார். கன்கிராஸ் பிரதாப். தேங்க்யூ சார். அடுத்த வாரம் பார்ட்டிக்கு வந்து இன்வைட் பண்ணுறேன். அடுத்த வருஷமே பையன் பிறந்தா செய்தியை சொல்லு. கேட்க நான் தான் இருக்க மாட்டேன். ஏன் சார்? லண்டனில் ஒரு ட்ரைனிங் வரும் போல இருக்கு. எம்டி என்னத்தான் அனுப்புவார். 2 வருஷம் பயிற்சி. ஓ,
ஓ, அந்த எலக்ட்ரானிக் டிவிஷனா சார்? திரும்பி வந்ததும் எம்டிக்கு அடுத்த ஆள் நீங்க தான் கம்பெனியில். இதுக்கு பலத்த போட்டி இருக்குமே கம்பெனியில். பின்ன இல்லையா? ஏறத்தாழ சம்பளத்தில் 5000 கூடும். கம்பெனியில் 2வது இடம் பதவி. இதை அடைய வில்சனும் கண்ணப்பனும் எம்டி என்ன கேட்டாலும் செய்ய தயாரா இருக்காங்க. குரலை தலைத்து கொண்டார் ரங்கதுரை. நீங்க தானே சார் சீனியர்? என்னப்பா நீ புரியாத ஆளா இருக்கியே. இது மாதிரி சங்கதிகளுக்கெல்லாம் வயசும் சீனியாரிட்டியும் முக்கியம். அவன் சாமர்த்தியம் தான் பிரதானம். உங்களுக்கு எங்க புரிய போகுது இதெல்லாம்? ஃபாரின் போயிட்டு வந்துட்டா பதவி தவிர சொந்தமா ஒரு வீடும் காரும் வேற கிடைக்குமா பிரதாப்? உங்களுக்கே எல்லாம் கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள் சார். ரங்கதுரை சிரித்தபடி உள்ளே போனார். பிரதாப் ஹோட்டலை காலி செய்து கொண்டு மீனாவோடு ஐபிக்கு வந்தான். கம்பெனியின் முக்கிய அதிகாரிகள் அயல்நாட்டு விருந்தாளிகள் தங்கும் பெரிய இடம் அது. அதில் ஒரு பகுதியை பிரதாப் எடுத்துக்கொண்டான். என்னங்க? சொல்லு மீனா. கட்டின துணியோட 2 பேரும் வந்துட்டுமே. புதுசா குடுத்தனம் தொடங்க நிறைய செலவாகுமே. ஆகட்டுமே, குடும்பம்னா ஆகத்தான் செய்யும். எல்லாம் நான் சமாளிச்சுப்பேன். இந்த ஒரு வாரம் நீ சமைக்க வேண்டாம். ஐபிஎல் கேட்டரிங் இருக்கு. சாப்பாடு நம்மளை தேடி வந்துடும். ஆமா, நம்ம தேன்லவு போக வேண்டாமா? நீங்க என்னோட இருக்கும்போது எதுக்கு புதுசா ஒரு நிலவு வேற? கடகடவென சிரித்தான் அவன். இரவு சாப்பாடு முடிந்தது. படுக்கையில் தயாராக அவன் காத்திருந்தான். 15 நிமிடங்கள் கழித்து மீனா வந்தாள். உள்ளே வராமல் கதவோரம் நின்றாள். ஏன் அங்கே நிக்கிற? உள்ளவா. நான் உள்ள வரக்கூடாதுங்க. ஏன் கூடாது? என்ன உளர்ற? நான் வீட்டுல இல்லைங்க. இப்ப வீட்டுக்குள்ள தானே சட்டென புரிந்து கொண்டவன் ஏமாற்றத்துடன் அவளை பார்த்தான். என்னை மன்னிச்சிருங்க, உங்களை நான் ரொம்பவும் ஏமாத்துறேன். சிரித்து கொண்டே எழுந்தான் பிரதாப். அவள் கண்கள் தழும்ப, ஹே அசடு, இதுக்கு அலற? நான் உன்னை எதுவுமே சொல்லலையே. இது இயற்கை. 3 நாள் தானே, பரவாயில்ல. நீ இப்படி கட்டில வந்தே படு. ஐயோ, அது கூடாதுங்க. அதெல்லாம் கிராமத்துல. தவிர்க்க வேண்டியதை மட்டும் தவிர்த்தா போதும், வந்து படு. அவள் ஒரு ஓரமாக வந்து படுத்தாள். பிரதாப் விளக்கை அணைத்தான். மீனா, ஏதாவது பேசுடா. என்ன பேசுறது? பேச்சு மட்டும்தான் இருக்கே. அவன் சிரித்து கொண்டான். நமக்கு எப்ப வீடு கிடைக்கும்? கிடைச்சிரும். கிடைச்ச பின்னால கம்பெனிக்காரங்களுக்கு பெரிய விருந்து தரணும் மீனு. 100 பேருக்கா? ஏன், என்ன கஷ்டம்? கிராமத்துல இதெல்லாம் சர்வசாதாரணம் எங்களுக்கு. இது கிராமம் இல்ல. நீ சாதாரண மீனுவும் இல்ல. நீ ஜூனியர் அதிகாரியோட மனைவி, ஞாபகம் இருக்கட்டும். அந்த இருட்டிலும் வெட்கத்தால் அவள் முகம் சிவந்தது. அப்படியே உறங்கி போனாள். பிரதாப் வெகு நேரம் உறங்கவில்லை. ரங்கதுரையின் பேச்சு காதில் ஒலித்து கொண்டே இருந்தது. 5000 அதிக சம்பளம், கம்பெனியில 2வது இடம், சொந்த பங்களா, சொந்த காரு. இது மாதிரி சங்கதிகளுக்கெல்லாம் சீனியாரிட்டியும் வயசுமா முக்கியம்? அவன் சாமர்த்தியம்தான் பிரதானம். ஒரு மாதிரி லைப்பில் கண்களை மூடிக்கொண்டான் பிரதாப். பெரிய பங்களா வாசலில் காரில் வந்து இறங்கும் அவனுக்கு மாலை போட நிற்கும் மித்ரா. விமானத்தின் உச்சியில் நின்று கையசைக்கும் அவன். அப்படியே உறங்கி போனான். காலை எழுந்து குளித்து முடித்ததும் காலை உணவு மேஜையின் மேல் தயாராக இருந்தது. நான் போய் வீடு தேடணும் மீனா. சீக்கிரம் வந்துடுறேன். பொழுது போகலைனா ரெக்ரியேஷன் ரூம்ல வீடியோ இருக்கு, போட சொல்லு. யாரும் பகல்ல வரமாட்டாங்க இங்க. சரிங்க. பிரதாப் வாசலை அணுகும் சமயம் டெலிஃபோன் வந்தது. எடுத்தான். ஜாயின் ஜிஎம் உங்களை பார்க்கணுமா? வர சொல்றார் உடனே. வந்துட்டே இருக்கேன். ஃபேக்டரி பக்கமாக நடக்க தொடங்கினான். அவனை அனுப்பிவிட்டு உள்ளே வந்தாள் மீனா. கதவு தட்டப்பட்டது. மறுபடியும் வந்துட்டாரா? கதவை திறந்தாள் மீனா. மிஸ்டர் பிரதாப் இல்லையா வீட்ல? நீங்க யாரு? அவரோட கம்பெனி எம்டி. என் பேரு மித்ரா. நான் உள்ள வரலாமா? சட்டென ஒரு பதட்டம் தொற்றிக்கொள்ள சற்று பயத்துடன், ஓ, உள்ள வாங்க. அவரு இப்பதான் வெளியில போனாரு. இடம் வசதியா இருக்காமா? மித்ரா ஒரு சோஃபாவில் சாவகாசமாக உட்கார்ந்து கொண்டார். உங்களை நான் உபசரிக்க தடிமாறினாள். பரவாயில்லம்மா, இந்த ஐபி காஃபியை தான் நீ வாங்கி தரணும். அதை பலமுறை நான் குடிச்சவன். உங்க வீடு ஏற்பாடாகட்டும், விருந்தே சாப்பிட்றேன். வீடு தேடித்தான் அவரு. இனிமே பிரதாப் வீடு தேட வேண்டாம். நான் கம்பெனி வீட்டுக்கே ஏற்பாடு பண்ணியாச்சு. ஜாயின் ஜிஎம் அது தொடர்பா பிரதாப்பை இப்போ அழைச்சிருக்காரு. நாளைக்கு நல்ல நாளா இருந்தா நாளைக்கே நீங்க குடி போகலாம். நன்றிங்க. எதுக்குமா? பிரதாப் போல ஒரு புத்திசாலி இளைஞனுக்கு இதெல்லாம் பெருசே இல்லை. உன்னை மாதிரி அழகான மனைவி கிடைச்சிருக்கும் போது அதை விடவா இதெல்லாம் உசத்தி? கூச்சத்துடன் குனிந்து கொண்டாள். நான் வரட்டுமா? உன் பேர் என்ன? மீனாட்சி. உன் கண்களை பார்த்துதான் உங்க அப்பா இந்த பேரை வச்சாரா? பவர்ஃபுல் ஐஸ். நான் வர்றேம்மா. போய்விட்டார். மீனவுக்கு பிரமிப்பாக இருந்தது. என் கணவனுக்கு இவ்வளோ மதிப்பா எங்க? அவள் அழகை லட்சை இல்லாமல் அவர் புகழ்ந்தது சற்று சங்கடமாக இருந்தது அவளுக்கு. இதையெல்லாம் பட்டணத்தில் இயல்பா இருக்கக்கூடும் என்று பெரிதுபடுத்தக்கூடாது. மெல்ல சிரித்து கொண்டாள். தன் கண்களை கண்ணாடியில் ஒருமுறை பார்த்து கொண்டாள். அதில் மறைந்திருந்த கண்ணீரை மட்டும் அப்பொழுது அவளே உணரவில்லை. பகுதி 10. நானே இதை எதிர்பார்க்கல மீனு. எனக்கும் சீனியர்கள் நிறைய பேர் கம்பெனியில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத கம்பெனி வீடு எனக்கு எப்படி கிடைச்சதுன்னு இன்னும் புரியல. காரணம் உன்னோட ராசி தான்.
சி போங்க. அதை விட வசத்தியான விஷயம், எம்டி என்னை தேடி இங்கே வந்தது. எங்கேயும் போக மாட்டார் எம்டி. அப்படியா? எம்டிக்கு என் மேலே தனிப்பட்ட பிரியம் நிச்சயமாக இருக்கு மீனு. அது அவர் பேச்சில் தெரியுது. சரி, நாளைக்கே போயிடலாம் கம்பெனி வீட்டுக்கு. அது முடியாதுங்க. நாளைக்கு எப்படி முடியும்? நான் வியாழக்கிழமை குளிக்கிறேன். வெள்ளி, சனி, அஷ்டமி, நவனி, ஞாயிற்றுக்கிழமை தான் நல்ல நாள். அன்னைக்கு கொடுத்துரும் போனால் போதும். நாம் வாழ போகிற வீடு இல்லையா? அப்பாடி ஜோசியரே, உங்கள் உத்தரவு. சரி, பலான சங்கதி வெள்ளிக்கிழமையா? அதுவும் ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம வீட்டில். நான் செத்தேன். பரிமாறி வச்சுட்டு சாப்பிடக்கூடாதுன்னா என்ன கொடுமை இது? கொஞ்சம் பொறுத்துக்கங்கப்பா. சரி சரி. காலை டெலிஃபோன் அழைக்க எடுத்தான். எம்டி தான். வீட்டுக்கு வா பிரதாப். உடனே வரேன் சார் இப்பவே. அவன் புறப்பட்டதும் கம்பெனி கார் வந்து நின்றது. ஏறிக்கொண்டான். எம்டி தோட்டத்தில் இருந்தான். குட் மார்னிங் சார். உட்காரு பிரதாப். தேங்க்யூ சார். உட்கார்ந்தான் எதிரே. எப்போ குடி போற? ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாளா மீனா சொன்னா. அதான். குட். செய். உன் மனைவியோட சென்டிமெண்ட்டுக்கு மரியாதை கொடு. புது கொடுத்தனத்துக்கு பணம் இருக்கா? ஒரு மாதம் சம்பளத்தை அட்வான்ஸாக வாங்கிட்டேன் சார். அது போதாது. கம்பெனி வீட்டுக்கு டிவி, ஃப்ரிட்ஜு, கேஸு, மிக்சின்னு சகலமும் நான் அனுப்பியாச்சு. வீட்டில் லேடிஸ் கஷ்டப்படக்கூடாது. அதை நான் விரும்பலை. ஃபர்னிச்சர் முழுக்க இருக்குது. இதை பிடி. என்ன சார் இது? இதில் 5000 ரூபாய் இருக்குது. கட்டின துணிகளோட உங்கள் 2 பேருக்கும் நிறைய செலவு இருக்கும். வாங்கிக்கோங்க. சார், இதை சம்பளத்தில். அதை நான் பார்த்துக்கிறேன். சார், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அவன் முதுகில் தட்டி கொடுத்தார். ஓகே, தகுதி இல்லாமல் எதையும் யாரையும் அடைய முடியாது பிரதாப். பை த பை, நீ தேனிலவு போக வேண்டாமா? எங்கே சார் நேரம்? வீட்டு பிரச்சனை தீர்ந்தாச்சா? அப்புறம் என்ன, இன்னும் 1 வாரம் லீவை நீட்டு ஜாலியாக போயிட்டு வா. நான் சாங்ஷன் பண்ணுறேன். சரி சார். ஒரு யோசனை சொல்லலாமா? சொல்லுங்க சார். திருப்பதி போகிறீங்களா? மலையில் நம்ம காட்டேஜ் இருக்குது. அபார வசதிகளோடு இருக்குது. ஒரு ஹில் ஸ்டேஷன் போன மாதிரியும் இருக்கும். என்ன பிரதாப்? நல்ல ஐடியா சார். உன் மனைவி கிட்ட சொல்லு. பிடிச்சிருந்தா புறப்படு. கம்பெனிக்காரை நான் தர சொல்கிறேன். தேங்க்யூ சார். பிரதாப் வீடு திரும்பினான். அத்தனை விவரங்களையும் மீனுவிடம் சொல்ல அவள் பூரித்து போனாள். திருப்பதி போயிட்டு வா. எனக்கும் ரொம்ப வருஷமா ஆசைதான். வெங்கடேச பெருமாளோட ஆசையோடு நம்ம வாழ்க்கை தொடங்கட்டும். காரில் போயிடலாம். எம்டி ஏற்பாடு பண்ணுவார். அடுத்த 4 நாட்கள் மளமளவென ஓடிவிட ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை புது வீட்டில் பால் காய்ச்ச ஏற்பாடு செய்து விட்டான் பிரதாப். எம்டியை அழைத்தான். கண்டிப்பா வர்றேன் பிரதாப். மறுநாள் அதிகாலை 4 மணிக்கே மீனுவுடன் கம்பெனி வீட்டுக்கு போனான் பிரதாப். சகலமும் ஏற்பாடாகி இருந்தது. அயர்ந்து போனாள் மீனாட்சி. எம்டி சரியாக 5 மணிக்கு பட்டு வேட்டி சகிதம் உள்ளே நுழைந்தார். வாங்க சார். என்னம்மா, வீடு பிடிச்சிருக்கா உனக்கு? எல்லாம் உங்க ஆசிர்வாதம். பவ்யமாக பதில் சொன்னாள் மீனாட்சி. பாலக்காய்ச்சி மீனு. புது கேசடுப்பில் வெள்ளி செம்பில் பாலை ஏற்றி பற்ற வைத்தாள் மீனா. பாலை காய்ச்சி பூஜை முடிந்ததும் முதலில் டம்ளரில் வார்த்து எம்டியிடம் கொண்டு போய் நீட்டினான் பிரதாப். உங்க வாழ்க்கையும் இது மாதிரி ருசியா இருக்கட்டும் பிரதாப். தேங்க்யூ சார். பிரதாப், இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு நம்ம கார் ரெடியா இருக்கும். நீங்க 2 பேரும் திருப்பதி புறப்படலாம். 8 மணிக்குள்ள காட்டேஜ் போயிடலாம். தரிசனத்துக்கு அங்க உங்களுக்கு ஏற்பாடாயிருக்கும். பிரதாப் பேச நாக்கு இயலாமல் நின்றான். என்னம்மா மீனா, சந்தோஷந்தானே? நாங்கள் கொடுத்து வச்சவங்க சார். கிசுகிசுப்பான குரலில் சொன்னாள் மீனா. திருப்பதி போய் திரும்பி வந்தா ஒரு திருப்பம் வரும்னு சொல்லுவாங்க. பிரதாப் வாழ்க்கையில அப்படி ஒரு திருப்பம் வரப்போகுது பாரு. சரி பிரதாப், நான் புறப்படுறேன். உங்க பயணம் இனிமையாகட்டும். நான் வரேம்மா மீனா. மித்ரா போய்விட்டார். நம்ம முதலிரவு திருப்பதி மலையில நடக்கணும்னு எழுதியிருக்கும் மீனு. என்னங்க சொல்லு. போன உடனே நமக்கு தரிசனம் கிடைக்குமா? பெருமாளை பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையை தொடங்கினா நல்லா இருக்காது. உனக்கு தரிசனம் அங்கே கிடைச்சாதான் எனக்கு தரிசனம் இங்கே கிடைக்குமா? பெருமாளே, என்னை இனியும் காக்க வைக்காதப்பா. நான் காஞ்சிட்டேன். அவன் தலையில் செல்லமாக அவள் குட்ட அவள் கன்னத்தை கிள்ளினான் பிரதாப். பகுதி 11. இரவு 7 மணிக்கெல்லாம் திருமலையில் இருந்தார்கள் பிரதாப்பும் மீனுவும். மாலையில் உட்லண்ட்ஸ் ஹோட்டலுக்கு அருகில் மித்ராவின் ஏற்பாட்டின்படி ஒரு காட்டேஜ் தரப்பட்டிருந்தது. பெரிய ஒரு வீடு போல அங்கே சகல வசதிகளும் இருந்தன. டெலிஃபோன் கூட இருந்தது. என்னங்க, நான் குளிச்சுட்டு வர்றேன். பெருமாளை தரிசனம் பண்ண வழியுண்டான்னு பாருங்க. இந்த குளிர்ல குளிக்க போறியா? என்னங்க, பொல்லாத குளிர். எங்க கிராமத்துல மார்கழி மாசத்துல விடிய காலையில பச்சை தண்ணியில குளிச்சவ நான். இதுவா பிரமாதம்? டவலோடு பாத்ரூமுக்குள் போனால் மீனு. நானும் வந்து உன்னோட குளிக்கலாமா? உஷ், முதல்ல பெருமாளை பார்க்கத்தான் அனுமதி. அப்புறம்தான் மிச்சம் எல்லாம். தலையில் கை வைத்து கொண்டான் பிரதாப். டெலிஃபோன் ஒலித்தது. போய் ரிசீவரை எடுத்தான். பிரதாப் இருக்காருங்களா? பேசுறேன். இப்போ வண்டி வரும். நீங்க உடனே புறப்பட்டு வாங்க. தரிசனம் சம்பந்தமா பேசணும். ஆகட்டும். 5 நிமிடத்தில் அந்த கனகாம்பர நிற மாருதி வாசலில் நின்று அழைத்தது. குளியல் முடிந்து ஈரத்தோடு மீனு வெளிப்பட்டாள். இரு மீனு, தரிசனத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுறேன். கதவை சாத்திக்கோ. காரில் ஏறினான் பிரதாப். அது உட்லண்ட்ஸின் எதிர்ப்பக்கமாக மேட்டில் ஓடி
சரையல் என சரிவில் விலகி கடைவீதி பக்கம் ஓடியது. காற்றில் நல்ல குளிர் இருந்தது. காணாமல் போன சிறுவன் தேவஸ்தான அலுவலகத்தில் இருப்பதை ஸ்பீக்கரிலும் தமிழிலும் தெலுங்கிலும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். தங்க கோபுரம் தகதகத்தது. 10 நிமிடம் ஓடி தனியாக இருந்த ஒரு பெரிய காட்டேஜின் முன் மாருதி ஓய இறங்கினான் பிரதாப். உள்ள வாங்க. டிரைவரை பின்தொடர்ந்தான். வெல்கம் பிரதாப். குரல் கேட்டு நிமிர்ந்தவன் ஆடி போய்விட்டான். சாட்சாத் எம்டியே தான். சார் நீங்க நீங்க நான் மத்தியானமே இங்கே வந்தாச்சு. காட்டேஜ் எல்லாம் சௌகரியமா இருக்கா? இருக்கு சார். தரிசனத்துக்கு நீங்களும் வாங்க சார். எல்லாரும் சேர்ந்து போகலாம். சந்தோஷமா இருக்கும். டிரைவர் நீ போ. உட்காரு பிரதாப். தரிசனம் கிடைக்கட்டும். உன்னோட நான் மனசு விட்டு கொஞ்சம் பேசணும். அதான் நானும் மலைக்கு வந்தேன். உட்கார்ந்தான் அவர் எதிரே. எம்டி போய் கதவை சாத்தி விட்டு வந்தார். ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டார். கொஞ்சம் விஸ்கி சாப்பிடலாமா பிரதாப்? நோ தேங்க்ஸ் சார். குட். நான் சாப்பிடட்டுமா? செய்ங்க சார். எதிர்த்து வந்தார். கோப்பையில் நிரம்பி மெல்ல உறிஞ்ச தொடங்கினார். பிரதாப் நீ ரொம்ப சின்னவன். வாழ்க்கையில முன்னேறக்கூடிய அற்புதமான பருவம். நல்ல வாய்ப்புகள் உன்னை தேடி வந்தா அதை நீ விடுவியா? புரியல சார். அந்த லண்டன் பயிற்சிக்கு 2 வருஷ காலம் உன்னை அனுப்பலாம்னு இருக்கேனா? குபீரென இழந்து விட்டான் பிரதாப். சார் நீ நிஜமாவா? இரு, நான் இன்னும் முடிக்கல. நீ இளைஞன், படிச்சவன், நல்ல புத்திசாலி. உனக்கு அந்த தகுதி உண்டுன்னு நான் நினைக்கிறேன். சார் சொல்லு. என்னை விட பல வருஷம் சீனியரா உள்ள ரங்கதுரை, கண்ணப்பன், வில்சன் இதுக்கு சம்மதிப்பாங்களா? அவங்க சம்மதம் உனக்கு அவசியம் இல்லை. சார் எதிர்ப்பு வருமே. லுக் பிரதாப், இது அரசாங்க உத்தியோகம் இல்லை. இங்கே யூனியன் இல்லை, தனியார் நிறுவனம். பிடிக்கலைன்னா வேலையை ராஜினாமா செய்யட்டும். இங்கே நான் வச்சது தான் சட்டம். இத்தனை சின்னவனா உள்ள என்ன எப்படி சார் நீங்கள்? சொல்கிறேன். 2 வருஷ பயிற்சி முடிச்சு நீ திரும்பினா சொந்த பங்களா, கார் வசதி உண்டு. டைரக்டர்களில் நீயும் ஒருத்தன். கம்பெனியில் 2வது இடம். பிரதாப் உட்கார முடியாமல் தவித்தான். இதுக்கு உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் சார்? செய்ய போகிறேன். நீ கேட்காமலே இத்தனையும் நான் உனக்கு தரப்போகிறேன். பதிலாக நான் ஒன்னே ஒன்று கேட்க போகிறேன். அதுவும் இந்த ஒரு ராத்திரி மட்டும்தான். புரியல சார். உன் மீனுவை இந்த ராத்திரி எனக்கு நீ சொந்தமாக்கணும் பிரதாப். அத்தனை ரத்தமும் முகத்துக்கு பாய நரம்புகள் தாறுமாறாக கலைந்தது. சடாரென இழந்து விட்டான் பிரதாப். என்னடா சொன்ன? மித்ரா மெல்ல சிரித்தான். ஆத்திரப்படாத பிரதாப். நான் சொல்றத முழுக்க கேட்டுக்கோ. நீ மனுஷன் தானடா. எச்சல நாயே. அடுத்தவன் பொண்டாட்டியை கேட்குற உன்னை கொல்ல போறியா பிரதாப்? செய். உன்னோட ஆத்திரம் ரொம்ப நியாயம். கொஞ்சம் இரு. உன் மீனுவை நான் ரேப் பண்ண போறதில்ல. எனக்கு அதுல இஷ்டமும் இல்லை. நீயா உன்னோட பொருளை விரும்பி எனக்கு அர்ப்பணிக்கணும். அது ஒரு நாள் நடக்காது. யூ இடியட். சரி வேண்டாம். இதனால எதையெல்லாம் நீ இழக்க போறேன்னு பட்டியல் போடட்டுமா? 4000 சம்பாதிக்கிற வேலைய, அந்தஸ்த, தகுதிய, எதிர்கால செழிப்ப. அது மட்டும் இல்ல, நீ வீதிக்கு வந்துட்டா மறுபடியும் எந்த ஒரு இடத்துலயும் நீ நுழைய முடியாம உன்னை விரட்டுற செல்வாக்கு எனக்கு இருக்கு. அழகான பொண்டாட்டிய அன்னாடங்காட்சியா ஆக்க போறியா? சொல்லுப்பா. பிரதாப் அதிர்ந்து போனான். இதோ பாரு பிரதாப், கற்பு என்ன பெரிய கற்பு. இப்பெல்லாம் அந்த வார்த்தைக்கு பெருசா அர்த்தமே மதிப்பே இல்லை ராஜா. சொசைட்டி இஸ் நத்திங் பட் லேக் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு ஆங்கில வாக்கியம் உண்டு. நீ மீனுவுக்காக சகலத்தையும் இழக்க போறியா? அதுவும் வாழ்நாள் முழுக்க இல்ல. சகலத்தையும் அடைய உன் மீனுவை ஒரே ஒரு கால் இழக்க சம்மதிக்கிறியா? யோசி. நோ, அலறினான். ஏன், உன் மீனு இதுக்கு சம்மதிக்க மாட்டாளோன்னு தயக்கமா உனக்கு? அதுக்கும் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். இந்த பால்ல மயக்க மருந்து அவளுக்கு கலந்து தந்துரு. விடியிற வரைக்கும் நடக்கிறது எதுவும் மீனுவுக்கு தெரியாது. பக்கத்துல படுத்தது நானா நீயான்னு எப்படி அவளுக்கு தெரியும்? உனக்கும் பிரச்சனை இல்ல, என் ஆசையும் நிறைவேறும். உன்னோட எதிர்காலமும் விளங்கும். என்னப்பா சொல்ற? பிரதாப் ஒன்னு சொல்லட்டுமாண்ணா? பிரமாதமான உயரத்தை அடையிற ஒவ்வொரு நபரோட வாழ்க்கையிலையும் கடந்த கால கரைகள் இருக்கத்தான் செய்யும். எதிர்கால வெளிச்சம் வேணும்னு ஆசைப்பட்டா கடந்த கால இருட்டுகளை கடந்து வந்தா தான் சாத்தியம். எந்த பெரிய மனுஷன் வீட்டுல நடக்கல சொல்லு. இப்ப நான் ரங்கதுரையோட மகளை கேட்டா அவனே கொண்டு வந்துடுவான். கண்ணப்பனோட மச்சினி காத்துக்கிட்டு இருக்கா. வில்சனோட வீட்டுக்காரி நான் எப்ப கூப்பிடுவேன்னு ஏங்குறதா தகவல். புரியுதா உனக்கு? ஆனா மத்ததெல்லாம் பித்தளை பிரதாப். வைரம் உன்கிட்ட தானே இருக்கு. ஒரு நாள் நான் அதை வச்சு அழகு பார்க்க கூடாதா? சொல்லுப்பா. பிரதாப் தலையில் கை வைத்து உட்கார்ந்தான். அவன் யோசிக்கட்டும் என்று அடுத்த லாட்ஜை நிரப்பிக்கொண்டு ஜன்னலோரம் போய் நின்றார் மித்ரா. வெளிச்சத்தில் மிகுந்த திருமலையை இடுக்கிய கண்களால் பார்த்து கொண்டு நின்றார். பிரதாப், லண்டன் வாய்ப்பு உனக்கு யாருக்கும் கிடைக்காத அயனான சந்தர்ப்பம். விடாத. அதுக்காக கட்டிய மனைவிய மத்தவனுக்கு தர்றதா? ஒரே ஒரு ராத்திரி தானே, என்ன தப்பு? நான் இன்னைக்கு மறுத்தாலோ நாளைக்கு தன்னோட ஆள்பலம் மூலமா பலவந்தமா மீனாவை மித்ரா அடைஞ்சா என்ன செய்ய முடியும் என்னால? ஒரே சமயத்துல மனைவி, எதிர்காலம்,
ரெண்டையும் இழக்க போறதா? வேகம் வேண்டாம் பிரதாப், விவேகம் வேணும். உனக்கு மீனா அறியாம அவளை அனுபவிக்க நினைக்கிற மித்ராவை நீ அனுமதிக்கலாம். உன்னோட ஸ்பரிசம் இதுவரை அவ உணர்ந்ததே இல்ல. மயக்கத்துல மித்ரான்னு அவளுக்கு தெரிய வாய்ப்பில்லை. உன்னை அடைய நீயும் ஒரு விலையை தரத்தான் வேணும். செய், இது சுலபமான தொந்தரவில்லாத வழி. சம்மதி பிரதாப். மறுபடியும் மித்ரா விஸ்கி நிரப்ப எழுந்தான் பிரதாப். என்ன பிரதாப், எழுந்துட்ட? உங்க விருப்பத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். அவன் குரல் அவனுக்கே கேட்கவில்லை. காட்டேஜ் திரும்பினான். பகுதி 12. புறப்படு மீனா, தரிசனத்துக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. அவளை நிமிர்ந்து பார்த்து அவனால் பேச முடியவில்லை. சாதாரணமாக அவன் சொன்ன வாக்கியம் கூட ஆபாசமாக ஒலித்தது அவனுக்கே. மீனாட்சி சந்தோஷமாக எழுந்தாள். தெரிந்தவர் மூலமாக ஏறத்தாழ 15 நிமிடங்களில் சன்னிதானத்தை அடைந்து விட்டார்கள். மீனா சந்தோஷமாக ஏழுமலையானை தரிசித்தாள். பிரதாப் குற்ற உணர்வுடன் பெருமாளை சரியாக பார்க்க முடியாமல் தவித்தான். வெளியே வந்தார்கள். பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு காட்டேஜ் திரும்பினார்கள். என்னங்க, இன்னைக்கு என் மனசு ரொம்ப நிறைவா இருக்கு. என்ன போல பாக்கியசாலி யாருமே இந்த பூமியில இருக்க முடியாது. ஆமா, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? இல்ல மீனா, காலையில 3 மணிக்கு எழுந்தது வேற, அலுப்பா இருக்கு. தூங்கக்கூடாது இன்னைக்கு. உங்களை நான் தூங்க விட மாட்டேன். கண் சிமிட்டி சிரித்தாள். சரி, பால் எடுத்துட்டு வா. பாலோடு வெளிப்பட்டாள். 2 டம்ளர்களில் அதை வார்த்தாள். அடடா, வாசக்கதவை சாத்தல, கொஞ்சம் சாத்திட்டு வந்துட மீனா. அவள் விலகியதும் அவசரமாக பொடியை பாலில் கலக்கிவிட்டு கலக்காத டம்ளரை கையில் எடுத்துக்கொண்டான் வேகமாக. சாப்பிடு மீனா. அவள் எடுத்து மடமடவென அதை குடித்தாள். சரியாக 15 நிமிடங்கள் கட்டிலில் மல்லாந்து உறங்கத் தொடங்கினாள். சிற்பம் போல கிடந்த அவளை பார்த்தபோது வயிறு எரிந்தது பிரதாப்புக்கு. இதுவரை நான் தொடாத என்னோட உடமைய இன்னைக்கு வேறு ஒருவன் ஆளப் போறான். சரி விடு பிரதாப், அவளுக்கு தெரியாமத்தானே இது நடக்க போகுது. நேரம் இரவு 10க்கு மேலாகிவிட்டது. பிரதாப் போன் செய்தான். மித்ரா ஹியர், நீங்க வரலாம். ரிசீவரை கீழே வைத்தான். சற்றைக்கெல்லாம் கனகாம்பர மாருதி வந்துவிட்டது. மித்ரா இறங்கி வந்தார். உனக்கு டிரைவிங் தெரியும் இல்லையா பிரதாப்? வண்டியை எடுத்துக்கிட்டு என் காட்டேஜ் போயிரு. விடியறதுக்கு முன்னால வந்துரு, சரிதானா? தேங்க்யூ வெரி மச் அண்ட் குட் நைட். அவன் வெளிப்பட்டான். காரில் ஏறினான். மித்ரா கதவை சாத்தும் சத்தம் காதில் வலித்தது. இன்ஜினை ஆத்திரமாக உசுப்பினான். இயலாமை மித்ராவின் காட்டேஜ் நுழைந்து பாரை திரும்பி மது வகைகளை எடுத்தான். இதுவரை குடித்து பழகாத பிரதாப் முட்ட குடித்தான். அப்படியே கண்கள் சுருக தடாலென சாய்ந்து விட்டான் தரையில். அதே நேரம் மித்ரா மல்லாந்து கிடக்கும் மீனுவை பாட்டாக ரசிக்கத் தொடங்கினான். ருசிக்கவும் தொடங்கிவிட்டான். அவனது கையாளாவில் முரட்டுத்தனம் இருக்கவில்லை. அதனால் மீனுவின் மயக்கம் தெளியவும் இல்லை. பின்னிரவு 2 மணிக்கு மித்ரா துப்புரவாக ஓய்ந்து அவள் அருகில் சரிந்து உறங்கத் தொடங்கிவிட்டான். அதிகாலை 4 மணிக்கு சுப்பிரபாத தரிசனத்துக்காக ஆலயத்தில் மணி ஒலிக்க வழக்கமாக வரும் விழிப்பு மீனுவுக்கு வந்துவிட்டது. டங் டங் என்ற சத்தத்தில் எழுந்தாள். போர்வையை விளக்க சட்டென கூசினாள். உடையில்லாத நிலை உரைத்தது. வெட்கம் பிடுங்கி தின்றது. நான் எப்படி ஒண்ணுமே தெரியாம தூங்கி போனேன்? கூச்சத்தோடு பார்வையை பக்கத்தில் திரும்பி படுத்திருந்த மித்ராவின் முதுகு பக்கம் இருட்டில் ஒரு நிழலாக தெரிந்தது. எழுந்து உடைகளை அணிந்து கொண்டாள். விளக்கை போட்டாள். என்னங்க, போர்வை கலைஞ்சிருக்கு, சரியா படுங்க. அருகில் நெருங்கி போர்வையை இழுத்தவள் அலறிவிட்டாள். அந்த கூச்சலில் மித்ரா குபீரென எழுந்து நின்றான். பகுதி 13. பிரதாப், எழுந்திரு. உழுக்கப்பட்ட பிரதாப் ஏராளமான மது இன்னமும் அவனிடம் மிச்சம் இருக்க கனத்த தலையோடு எழுந்தான். எதிரே மித்ரா. விடிஞ்சு போச்சா? சாரி பிரதாப், உன் மீனுவுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அந்த ஒரு வாக்கியம் சரையிலென அவன் போதையை வடிய வைத்து விட்டது. எப்படி? பிடிய காலையில அவன் மயக்கம் தெளிஞ்சிட்டா, பக்கத்துல படுத்திருந்த என்னை பார்த்துட்டா, அப்புறம்? மித்ரா கண்களை மூடிக்கொண்டு நின்றான். அந்த காட்சி கண்ணுக்குள் ஓடியது. உடைகளை நிதானமாக அணிந்து கொண்டே, சாரி மீனு, நான் தான். உனக்கு தெரியாம இது நடக்கணும்னு நானும் பிரதாப்பும் திட்டம் போட்டோம், முடியல. நீ முழிச்சுக்கிட்ட. வெல், பெருசுபடுத்துக்காத இத. நேற்றைய ஒரு நாள் சுகம் ஒரு ஜென்மத்துக்கு எனக்கு போதும். இதுக்காக உன் புருஷனுக்கு அயல்நாட்டு வாய்ப்பு வருது. நீயும் அவனோட போகலாம். உன் செலவையும் கம்பெனி ஏத்துக்கும். அவனை நான் சேர்த்தே சரி கட்டிட்டேன். மனசுல வச்சுக்காத. இயல்பா இரு. அவன் என் காட்டேஜ்ல இருப்பான். நான் போய் அவனை அனுப்புறேன். வரட்டுமா? நான் வந்துட்டேன் பிரதாப். நோ நோ, அவ கட்டுப்பாடா வளர்ந்த கிராமத்து பொண்ணு வேற. அவ இதை தாங்க மாட்டா. விடு பிரதாப், இழந்ததை மறுபடியும் அடைய முடியுமா? சமாதானப்படுத்து. தூக்கத்துல தொலைச்சதால தோஷம் இல்லைன்னு எடுத்து சொல்லு. அது அவ குற்றம் இல்லைன்னு புரியவை. நான் புறப்படுறேன். நீயும் நாளைக்கே வந்துரு. இத மாச கடைசியில லண்டன் புறப்படுற தயாராயிரு. ஓகே? வாசலுக்கு வந்தான் பிரதாப். வண்டி எடுத்துக்கோ பிரதாப். இல்ல சார், 15 நிமிஷம் நேரம் தானே, நானே போயிடுறேன்.
ஓகே. இதமான காலை காற்றில் நடக்கத் தொடங்கினான் பிரதாப். கடவுளே, மீனாவை எப்படி நான் எதிர்க்கிறது? நிச்சயம் ஒரு புயலை நான் சந்திக்க என்னை தயார் செஞ்சுக்கிறணும். நடக்க நடக்க வழி நீள்வது போல இருந்தது. காட்டேஜை அடைந்தான். கதவு திறந்தே கிடந்தது. உள்ளே நுழைந்தான். படுக்கை அறையில் நுழைந்தான். மீனு அங்கு இல்லை. பாத்ரூமுக்குள் போனான். அங்கும் இல்லை. லேசான பதட்டம் ஒட்டிக்கொள்ள வீடு முழுக்க பரபரப்பாக தேடினான். வீட்டில் மீனா இருக்கவில்லை. தலையணை கடையில் அந்த கடிதம் படபடத்தது. அவசரமாக எடுத்து பிரித்தான். மீனா எழுதுற, மானத்தை இழந்த பின்னாடி நான் வாழ விரும்பல, போற, திரும்பி வராத இடத்துக்கு. மீனா, மீனா, அலறிவிட்டான் பிரதாப். ஓட்டமாக வாசலுக்கு வந்தான் பிரதாப். உன் குரல் ஆணையிட்டது. பிரதாப், நில்லு. எங்க போற? உன்னோட ஓட்டமும் ஆபாச கூச்சலும் ஊருக்கு உண்மையை அப்பட்டமாக எடுத்து சொல்றதுக்கா? உன் மனைவிய ஊரானுக்கு நீ கூட்டி கொடுத்ததால உயிரை விட அவ ஓடுறாங்கிறத ஊருக்கு நீயே சொல்ல போறியா? இல்ல இல்ல, என் மீனு சாகக்கூடாது. இனிதான் அவ சாகணுமா? நேத்து நைட்டே அவ இறந்துட்டாளே. பிரதாப் சடார் என டெலிபோனை அணுகி டயல் செய்தான். மித்ராவை அழைத்தான். அவர் புறப்பட்டு போயாச்சுங்க. பிரதாப்பும் அன்று மாலை வரை பைத்தியம் போல காட்டேஜில் உழவிவிட்டு சென்னைக்கு புறப்பட்டான். மீனா என்ன ஆனா என்ற கேள்வி மட்டும் நடுமண்டையில் சுழன்று கொண்டே இருந்தது. மறுநாள் மித்ரா அவன் வீட்டுக்கே வந்துவிட பிரதாப் விவரம் சொன்னான். இஸ் இட்? மித்ரா முகத்தில் அதிர்ச்சி தெரிந்தது. சார், அவன் நிச்சயமா தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருப்பா. ஏதாவது ஒரு பாறை மேல நின்று கீழே விழுந்தா அடர்த்தியான காடு. அவ உடம்பு கூட நமக்கு கிடைக்காது. என் வாழ்க்கைய பாலா போச்சு சார். நம்ம ஆட்களை விட்டு நான் தேட சொல்றேன். ஒரு வாரம் போல ஓடிவிட்டது. மீனு பற்றி எந்த தகவலும் அறவே இல்லை. மித்ரா மறுபடியும் அழைத்தார். உங்க பாஸ்போர்ட், விசா சகலமும் ரெடி பிரதாப். இன்னைக்கு போர்டு மீட்டிங்ல அறிவிக்க போறேன் இந்த விவரத்தை. பி சியர் ஆஃப் பிரதாப். அந்த பொண்ணுக்கு உன்னோட வாழ பிரதாபம் இல்ல. வாட்டுடு, மறந்துரு. எதிர்காலத்தை பத்தி யோசி. அவளுக்குன்னு யாரும் இல்லதானே? இல்ல சார். பின்ன விடு. ஊரார் மீனாவை பத்தி கேட்டா ஓடி போயிட்டான்னு சொல்லிடு. அனிதாவும் உன் பக்கமா திரும்பும். எந்த சந்தர்ப்பத்தையும் தனக்கு சாதகமா உபயோகப்படுத்திக்கிறவன் தான் புத்திசாலி. இத சரியா புரிஞ்சுக்கிட்டா நீ பெரிய மனுஷன். என்ன மாதிரி பாரு பிரதாப், இந்த பூமியில நீ ஜனிச்சது சந்தோஷமா வாழ. உன்னைத்தான் முதல்ல நீ நேசிக்கணும். உன் சந்தோஷத்துக்காக எதையும் விளையா தர நீ பழகணும். சரியா? சரி சார். நீ புறப்பட இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. உன்னை நீ தயார் பண்ணிக்கோ. மீனு ஓடு போய்விட்டாள் என்ற செய்தி சடுதியில் பரவிவிட 3ஆம் நாளே அவன் வீட்டுக்கு விமலா, மதன் கோபால், ராதிகா 3 பேரும் வந்து விட்டார்கள். நான் அப்பவே நினைச்சேன், ஒரே நாள்ல வேலைக்காரி எஜமானியானா இப்ப உன்னையும் விட்டுட்டு வேற ஒருத்தனை பிடிச்சிட்டாளா அவ? நிறுத்து விமலா. சொல்லுப்பா பிரதாப், அவளை என்ன செஞ்ச? மதனகோபால் கேட்டதும் திடுக்கிட்டான் பிரதாப். நல்லா இருக்கே கேள்வி. அவ ஓடிப்போனா இவன் என்ன செய்வான்? இல்ல, அது உத்தமமான பொண்ணு. கட்டின புருஷனை விட்டு ஒரு நாள் ஓடாத. என்னமோ நடந்திருக்கு. சொல்லு பிரதாப், எங்க மீனா? எனக்கு தெரியாது. எல்லாரும் வெளியில போங்க. நானே நொந்து போயிருக்கேன், கூச்சலிட்டான். தம்பி, நீ கவலைப்படாத ராஜா, உனக்கு நாங்க இருக்கோம். விமலா குலைந்தாள். நான் அடுத்த வாரம் லண்டன் போறேன். எனக்கு 2 வருஷம் கழிச்சுதான் திரும்புவேன். அது வரைக்கும் நம்ம ராது உனக்காக காத்துட்டு இருப்பா கண்ணு. திரும்பி ராதிகாவை பார்த்தான் பிரதாப். அங்கே மீனா தெரிந்தாள். என்ன மன்னிச்சிரு மீனு. உன்னை மறக்க என் மனசை வேற பக்கம் நான் திருப்பியாகணும். ப்ளீஸ், நாங்க புறப்படுறோம் தம்பி. சரியத்த. அவன் புறப்படும் வரை தினமும் வந்தார்கள் அம்மாவும் மகளுமாக. ராதிகாவிடம் அவனுக்கு ஈடுபாட்டை உண்டாக்க விமலா தலைகீழாக நின்றாள். ஓரளவு அதில் வெற்று புள்ளி தென்பட்டது. புறப்பட்டு விட்டான் பிரதாப். வழியனுப்ப விமான நிலையத்துக்கு மித்ரா, வேறு சில ஆபீஸ் அதிகாரிகள், விமலா, ராதிகா சகலரும் வந்திருந்தார்கள். அவனை கட்டி தழுவி முத்தமிட்டார் மித்ரா. பிறகென்ன? வாரத்துக்கு ஒரு கடிதம் வீதம் ராதிகா வலிந்து வலிந்து எழுத அவன் பதில் போட இந்த 2 வருட காலங்களில் ஏறத்தாழ மீனாவை மறந்தே போய்விட்டான் பிரதாப். இதோ இந்த பாராட்டு விழா. இதில் அவர்களது கல்யாண செய்தியையும் விமலா அறிவிக்கும் நேரம்தான். வாசலில் காண்டசா கிளாசிக் கார். பிரதாப் அவசரமாக வாசலுக்கு விரைய எம்டி மித்ரா காரிலிருந்து கீழே இறங்கினார். வெல்கம் சார். பிரதாப்பை கண்டுகொள்ளாத அவர் கார் கதவை திறந்த நிலையில் வைத்துக்கொண்டு கமான் டார்லிங் என்றார். அந்த கொலுசு கால்கள் தரையை தொட்டன. பிரதாப் மின்சாரம் தொட்டான். காரிலிருந்து ஒயிலாக இறங்கியது மீனாட்சி. பகுதி 14. மீனா, நீ உயிரோட தான் இருக்கியா? உதடுகளை அசைத்து வார்த்தைகளை மெல்ல வெளிப்படுத்தினான் பிரதாப். விமலாவும் ராதிகாவும் பெருமளவு அதிர்ந்து போயிருந்தார்கள். மீனு பிரதாப்பை கண்டுகொள்ளவே இல்லை. விமலா சட்டென சுதாரித்துக் கொண்டாள். எல்லாரும் வாங்க. தம்பி, நீ வா. உங்க கல்யாண செய்தியை நான் சொல்லிடுறேன். பிரதாப் மீனாவின் முகத்தை பார்த்தான். அவள் எங்கோ பார்த்து கொண்டிருந்தாள். இவ எப்படி மித்ராவோட? சரி, அப்புறம் விசாரிச்சுக்கலாம். தம்பி, வாங்க எல்லாரும். ஆண்டி, ஒரு நிமிஷம். கல்யாண அறிவிப்பு வேண்டாம் இப்போ. ஏன்? காரணம் அவசியம் இல்லை. ஆனா அறிவிப்பு வேண்டாம். ஏன்? அவ வந்துட்டாளேனா?
உன் முதலாளி கூட கார்ல வந்து இறங்குறான் அந்த பிட்ச். வெக்கமா இல்ல உனக்கு? நோ, நான் சொன்னபடி கேளுங்க. பிரதாப்பின் குரலில் கட்டளை இருந்தது. ராதிகா முகம் சூம்பி போனாள். போலாமா? சின்ன குரலில் கேட்டாள் மீனு. போயிரலாம் டார்லிங். பிரதாப்பை வாழ்த்திட்டு வந்துடுறேன். ஆல் தி பெஸ்ட் பிரதாப். அவர் கை குலுக்கினார். சட்டென மீனவும் அவன் கையை பற்றி குலுக்கி வாழ்த்து சொன்னாள். பிரதாப்புக்கு என்னவோ போலிருந்தது. இருவரும் காரில் ஏறி புறப்பட்டு போயே விட்டார்கள். ஆண்டி, டின்னர் ஆரம்பிங்க. எனக்கு முடியல, நான் வீட்டுக்கு போறேன். அவன் புறப்பட்டு விட்டான். பாத்தியா ராது, திடீர்னு வந்து அவன் மனசை கலக்கிட்டு போயிட்டா. சதிகாரி. விடுமா, சரியாயிரும். நீ வந்தவங்களை கவனி. இரவு தூக்கத்தை தொலைத்தான் பிரதாப். மித்ராவோட கார்ல வந்து இறங்குறா. அவர் இவளை டார்லிங்னு கூப்பிடுறாரு. 2 வருட உறவா? எப்படி மித்ராவோட வந்து சேர்ந்தா இவ? மண்டை குடைந்தது. நாளை விடிந்ததும் மித்ராவை சந்திக்கணும். காலை டெலிபோன் செய்தான் அவர் வீட்டுக்கு. அவர் இங்க இல்ல. புதுசா பெசன் நகர்ல கட்டி இருக்கிற பங்களாவில் இருப்பாரு. இந்தாங்க போன் நம்பர். அங்கே டயல் செய்தான். மித்ரா எடுத்தார். சார், நான் உங்களை பார்க்கணும். வாயேன் பிரதாப், நான் இங்கதான் இருப்பேன். உடனே புறப்பட்டான் பிரதாப். அவர் பங்களா புதிதாக இருந்தது. உள்ளே நுழைந்தான். மித்ராவிடம் அழைத்துச் செல்லப்பட்டான். கம். என்ன இவ்வளோ சீக்கிரமா? பிரதாப்புக்கு எப்படி ஆரம்பிப்பது என்று தெரியவில்லை. காஃபி கொண்டு வாமா. உள் நோக்கி குரல் கொடுக்க ட்ரேயுடன் மீனு நுழைந்தாள் உள்ளே. பிரதாப் எழுந்து விட்டான். உட்காருப்பா, நம்ம மீனுதான். நீ இன்னும் சாகலையா மீனா? அவள் சட்டென சிரித்தாள் அவனை பார்த்து. வாழத் தொடங்கிட்டேன் வப்பாட்டியா. மீண்டும் கலகலவென சிரித்தாள். பிரதாப் ஆத்திரத்துடன் எழுந்தான். உட்காருங்க சார். எதுக்கு கோபம்? நான் உன் புருஷன். தோ பாருடா. எப்படி எப்படி? புருஷனா? கட்டின பொண்டாட்டிய அடுத்தவனுக்கு கூட்டி விடுற ஆம்பளைக்கு பேரு புருஷன் இல்ல சார், மாமா. யூ டர்ட்டி பிச். தமிழ்ல திட்ட வராதா? லண்டன் தண்ணி உடம்புல ஓடுதா? காஃபிக்கு சக்கரை போதுமா? டெலிபோன் அலற மீனா போய் எடுத்தாள். மித்ரா, உங்களுக்கு தான் கால். மித்ரா அந்த அறையை விட்டு வெளியே போனார். மீனு, என்ன இதெல்லாம்? எது இதுவா? இதுக்கு பேருதான் சார் வாழ்க்கை. சிரிப்பு கலைந்து சட்டென அவள் முகத்தில் ரௌத்திரம் குடியேறியது. நானும் சாக போனவதான். யாருக்கோ சோரம் போன நிமிஷத்துல வாழ்க்கையோட ஓரம் போனவதான். மலையோர விழுந்தும் சாகல, காப்பாத்தப்பட்ட. ஏறத்தாழ 1 மாச காலம் படுக்கையில இருந்தேன். அந்த காலகட்டம் தான் எனக்கு ஞானம் கிடைச்ச நாட்கள். இந்த மித்ராவுக்கு நான் வேணும். என்ன கொடுத்து உயர்ந்த பதவியை அடைஞ்ச வெக்கமில்லாத என் புருஷன். இந்த 2 பேரும் செஞ்ச பாவத்துக்கு நான் ஏன் சார் சாகணும்? யோசிக்க தொடங்கினேன். மீனு, நான் இன்னும் முடிக்கல. ஒரு பொண்ணு யாராவது ஒரு ஆண்கிட்ட மட்டும் தன்னை ஒப்படைச்சா நிச்சயம் அவ பத்தினி தான். அந்த வகையில நானும் கற்பு கரிசி தான். காரணம், என்ன அடைஞ்ச ஒரே ஆண் மித்ராதான். தாலி உறுத்தாம இல்ல எனக்கு. கட்டின புருஷனே என்னை விற்கும் போது அதுக்கு பேரு மாங்கல்யம் இல்ல, வெறும் மஞ்சள் தடவின ஒரு நூல் தான். அதான் அறுத்து எரிஞ்சிட்டேன். மிரண்டு போனான் பிரதாப். மித்ரா கேட்டது ஒரே ஒரு இனிப்பு தான், அதுவும் ஒரு நாளைக்கு. ஆனா நான் இனிப்பு கடையே வச்சுட்டேன். தினம் தினம் எடுத்து சாப்பிடுன்னு ஒரு சின்ன வீட்டு பத்தினி, கற்புள்ள வப்பாட்டி. என்ன தப்பு? மீனு, நான் இப்ப கம்பெனில ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கேன் தெரியுமா? நானும் ஒரு டைரக்டர் தான். கம்பெனில 2வது நபர் இப்ப நான் தான். முதலும் நான் தான் ஒரு வகையில. உனக்கு முடிவும் நான் தான் பிரதாப். மித்ரா உள்ளே நுழைந்தார். பிரதாப், நீ ராஜினாமா செஞ்சிர. நானா உன்னை விளக்க வேண்டாம்னு தோணுது. சார், நீங்க என்ன சொல்றீங்க? சாரி ராஜா, மேலிடத்து உத்தரவு. நம்ம மீனுதான் இப்ப எனக்கு மேலிடம். சண்டாளி. உஷ், தப்பு ராஜா. ஒரு நாளைக்கு பொண்டாட்டின்னு பார்க்காம என்னை நீ கூட்டி விட்டதுக்கே உனக்கு கம்பெனில 2வது இடம்னா, நானே விரும்பி இவர் கூட வாழ வந்தப்போ எனக்கு என்ன இடம் இருக்கும்? யோசிக்கலையா நீ? நீ ஒரு பொண்ணுதானா? இரு இரு, பொண்ணுனா என்னன்னு நினைச்ச நீ? 1 மீட்டர் நீளத்துக்கு ஒரு கைத்த கழுத்துல கட்டி விட்டுட்டா உங்க காலடியிலேயே அவ கிடப்பான்னு இன்னமும் நினைப்பா? அந்த காலம் மலையேறியாச்சு கண்ணா. உடன்கட்டை ஏத்துற ரூப்கன் வரும். ஸ்டவ் வெடிச்சு சாகிற மனைவிகளும் மாற தொடங்கியாச்சு. ஏண்டா, பாவத்தை உங்க சொந்த பலனுக்காக நீங்க செய்யலாம், ஆனா தண்டனை மட்டும் எங்களுக்கா? என்னடா நியாயம் இது? வெளிரி போனால் பிரதாப். மித்ரா, இவனை வெளியில அனுப்புங்க. அயல்நாடு போய் திரும்பின பெரிய மனுஷனுக்கு தீனி போடுற அளவுக்கு நம்ம ஊர்ல பெரிய கம்பெனி எதுவும் இருக்கா என்ன? நீ புறப்படு பிரதாப். மித்ரா வெகு இயல்பாக சொன்னார். அட பாவி, நீயும் ஒரு மனுஷனா? நல்லா இருந்த என் வாழ்க்கைய மண் மேடாக்கிட்டு இப்ப எனக்கே முதுக காட்டுறியே. படுக்கையில விடிஞ்சு எழுந்தா புருஷனோட மூஞ்சிய பார்க்கணும் பொண்ணு. ஊரா முதுக பார்க்கும்படி நேர்ந்தா அந்த புருஷனுக்கு முகங்களே தெரியாது, வெறும் முதுகு மட்டும்தான் தெரியும். டார்லிங், நமக்கு செமினார் இருக்கு, அவனை அனுப்புங்க வெளியில. கம்பெனியில் வந்த உன் கணக்கை செட்டில் பண்ணிக்கோ பிரதாப். பிரதாப் எழுந்தான். தள்ளாடினான். என்ன தளர்ச்சியா இருக்கா? நியாயமான வழியில வளர்ச்சிக்கு ஆசைப்பட்டா தளர்ச்சி வராது பிரதாப். உனக்குத்தான் ராதிகா இருக்காளே. நீ வீதிக்கு வந்த விவரம் அந்த விமலாவுக்கு தெரிஞ்சா வீட்டுக்குள்ளேயே உன்னை சேர்க்க மாட்டா. பாவனி. குட் பை. உள்ளே போய்விட்டாள் மீனா. மித்ராவும் அவனை பொருட்படுத்தாமல் விலக
பிரதாப் வாசலுக்கு வந்தான். வீதியில் இறங்கினான். நிஜம்தான், நல்ல ஒரு பொண்ண, என்னையே நம்பி வந்த ஒரு அப்பாவி பொண்ண அநியாயமா பழி கொடுத்துட்டேன். என் எதிர்காலத்துக்காக. அவ எனக்கு எதிர்காலமே இல்லாம பண்ணிட்டா. இந்த தண்டனை எனக்கு அவசியம்தான். தள்ளாடி தள்ளாடி சாலையில் அவன் நடக்கத் தொடங்கினாள். மாடியில் நின்று கண்ணீர் வழிய அதை பார்த்து கொண்டிருந்தாள் மீனாட்சி. போலாமா டார்லிங்? இதோ வந்துட்டேன். அவசரமாக கண்ணீரை துடைத்துக் கொண்டு செயற்கையான முகத்தை எடுத்து மாட்டிக்கொண்டாள். மித்ராவுடன் கை கோர்த்தபடி காரில் ஏறினாள். முற்றும். இதோட இந்த நாவல் முடியுது. அடுத்து ஒரு வீடியோல இன்னொரு புது நாவல் பார்க்கலாம். பாய்.